கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி காண செய்தீர். இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு பிள்ளைகளாய நாங்கள் உங்களுடைய உயிர் தெழுதின் வல்லமையை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு மீண்டும் ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் திரும்ப அளிக்கப்படுதல் காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஏவேல சொல்லப்பட்டது போல அப்பா சபை காலங்களே எல்லாம் பச்சித்த பாகங்களை மீண்டுமாய் இரண்டாம் பின்மாரியின் மூலமாய் எங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். இந்த நாள்ல அப்பா நீர் பேச இருக்கிற பாகத்துக்காக நன்றி. மனவாட்டிக்கு என்ன தேவை என்பதை இந்த நாளில் அறிந்து பலமல்ல தூதனாமே இறங்கி வந்த ராஜா அப்பா, மாறாத நீர் தோற்றத்தை மட்டும் மாற்றிக்கொண்டு அடியனுடைய நாவில் இருந்து நீர் பேசுங்க. பிள்ளைகளாகிய இருதயங்கள் வார்த்தையினாலே தேற்றப்படட்டும். அந்த எம்மாவூர் சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. இந்த வார்த்தையானது கேட்கப்படும் போதே வியாதிகள், கண்ணீர்கள், வேதனைகள் மற்ற யாவற்றையும் குறித்த அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. அப்ப பிள்ளைகளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ராஜா. இந்த செய்தியானது உம்மோடு கூட நெருங்க உதவட்டும். ஆன்லைன்ல கேட்கிற நபர்களையும் கூட ஆசீர்வதிங்க. வந்த பிள்ளைகளை கர்த்தாவே இந்த செய்தியை கேட்கும் போதே பரிசுத்தான அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ராஜா. வராதவருடைய இருதயங்களை நீர் பேசுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மளோட கூட இருப்பாராக. சகோதரனே சகோதரே, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். பெந்தகோஸ்தே மாதிரி நான் கேட்டு வாங்குறதா இருக்கு பாருங்களேன் உங்ககிட்ட. அல்லேலூயா. எப்பொழுதுமே நீங்க வார்த்தைக்கு தாகம் கொண்டவராய் இருக்கணும். அல்லேலூயா. சரி, நம்ம செய்திக்கு நேரம் கடந்து போலாம். நம்ம லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? சண்டேவும் வெட்னஸ்டேவும் பார்த்த காரியத்தை சின்ன சின்ன லைன் மட்டும் சொல்றேன். லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? கலாத்தியர் புஸ்தகத்தை பாருங்க. ஞாபகமே இல்லை உங்களுக்கு, திரும்பி பார்த்துருக்கணும். போய் வீட்டுல என்ன பண்ணிருக்கணும்? திரும்பி பார்த்துருக்கணும். கலாத்தியர் புஸ்தகத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? கலாத்தியர் புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டது, எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி வராதவர்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா அதை நீங்க போய் திரும்ப எகைன் போய் வீட்டுல போய் கேட்கணும். அதனாலதான் நம்ம யூடியூப்ல போட்டிருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? வீட்டுல வந்து அந்த மெசேஜ் என்ன பண்ணுங்க, திரும்ப எகைன் ஒரு டைம் வீட்டுல போட்டு வைக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால சகோதர சகோதரியே, லாஸ்ட் வீக் கலாத்தியர் புஸ்தகத்தை குறிச்சு பார்த்தோம். எத்தனை பேருக்கு இது பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு? பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சா? அது எவ்விதமாய் தேவன் என்ன மாதிரியான காரியங்கள் இருக்குது? கலாத்தியர்ல பவுலுடைய ஊழியத்துடைய காரியம் ஆரம்ப நிலை எவ்விதமா இருந்துச்சு? நியாய பிரமாணம்ன்றது என்ன? நியாய பிரமாணத்தோட காரணம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக இருக்கிற அந்த ரகசியம் என்ன? இந்த காரியத்தெல்லாம் குறிச்சு பார்த்தோம். அப்புறம் உண்மையான சுதந்திரம் என்ன அப்படின்றத குறிச்சு பார்த்தோமா இல்லைங்களா? இந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். அதே போல வெட்னஸ்டே ரொம்ப இம்பார்ட்டன்டா இன்னொரு காரியத்தை பார்த்தோம். அது நான் ஆக்சுவலி சண்டே தான் எடுக்கணும்னு நினைச்சேன். சகோதரி மாதிரிலாம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் வெட்னஸ்டே அது ரொம்ப கேப் எடுத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி வெட்னஸ்டே அந்த காரியத்தை குறிச்சு நாங்கள் எடுத்தோம், பார்த்தோம். அதுல இன்னும் அநேக நோட்ஸ் இருந்துச்சு. நான் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல நோட்ஸ் அனுப்பியிருக்கிறேன். வேணா அது ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எகைன் உங்க தியானிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த காரியத்தை எப்பொழுதெல்லாம் லைஃப்ல ஏற்பட்ட பயங்களும் பய உணர்வுகள் ஏற்படும் போதோ அது அந்த உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த மெசேஜை கேளுங்க. பின் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாகத்தை தியானிக்கும் போது பரிசுத்தாவிகளோடு கூட பேசுவாராக. அந்த பயத்தின் ஆவியை நீங்க ஜெயிக்கிறது எதுவான வல்லமை அந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த பயன்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? பார்த்தோமா இல்லைங்களா? அந்த அமிக்டலா, அந்த பிக் பாய் என்ன வேலையை பண்ணுவான்றதை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பரிசுத்தாவி நமக்குள்ள ஏதேன்ல நம்ம எவ்விதமான நிலையில இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ எந்த விதமான நிலையில இருக்கிறோம், மீண்டும் எவ்விதமான நிலைக்குள்ள போறோம்னு சொல்லிட்டு இந்த சரத்துக்குள்ள அமிக்டலா ஒர்க் பண்ணா கூட பரிசுத்தாவிக்குள்ள ஆவிக்குள்ள வழிநடத்தப்படுற மனுஷன் அதாவது அமிக்டலாவை என்ன பண்றான்? பிரேக் டவுன் பண்றான் இல்லைங்களா? அவனுக்கு ஏன்னு சொன்னா வெளிப்பாட்டுனால எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியுது. பயன்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம். அன்னோன் ஃபேக்டர் தான், தெரியாத ஒரு காரியம் தான் பயமா மாறுதுன்னு சொல்லி இல்லைங்களா? அப்ப பயத்துடைய சட்டமே அதுதான் சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம். பயம் எப்பொழுது போவோம்னு சொன்னா பயம் எப்பொழுது இல்லாம இருக்குன்னு சொன்னா ஒன்றை குறித்து முழுமையான வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் போது அது பயம் இல்லாம போகும்னு சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப தேவன் இந்த நாட்கள்ல மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அமினிஷியா போய் பயங்கள் நம்மளை விட்டு போகும். வியாதியை குறிச்ச ரகசியம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நமக்கு என்ன போயிடும்? வியாதியை குறிச்சு பயம் போயிடும். கடன் தொல்லையை குறிச்சு ரகசியம் நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா எதுக்காக பிசாசு நம்ம வாழ்க்கையில அது அந்த கடனை கொண்டு வரான்ற காரியத்தை குறிச்சு நமக்கு அந்த ரகசியம் நமக்கு புரிஞ்சுன்னு சொன்னா அதை குறிச்சு நமக்கு பயம் போகும். இது மாதிரி ஒரு காரியத்தை குறிச்சு பிசாசு என்ன பண்றான்? பயமீர்ச்சி வச்சிருக்கிறான். பிசாசு இந்த கடைசி காலத்துல கிறிஸ்துவர்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ட்ராப் என்னன்னு சொன்னா அது பயமா இருக்குதுன்னு சொல்லி கிறிஸ்துவர்களும் அல்லாதவர்களும் எல்லாருக்குமே அதை வச்சிருக்கிறான். இது எக்ஸ்பெஷலி இந்த 6th seal கீழே இன்னும் அதிகமா உலகத்தை ஆட்கொள்ள இருக்குது இல்லைங்களா? தேவன் முத்திரை கீழே எல்லா ரகசியங்களும் அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த நாள்ல நம்ம இன்னொரு காரியத்துக்குள்ள போலாம். நான் வந்து இந்த நாள்ல எடுக்கிற செய்தி அடுத்த வாரம் எடுக்க போற செய்திக்கான அஸ்திபாரம் கவனிச்சுக்கோங்க நல்லா. என்னன்னு சொன்னா ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். என்ன செய்தியுடைய தலைப்பு என்னங்க? அந்த தலைப்பு கீழே தான் நம்ம சப்டைட்டில்ஸா ஒன்னொன்னு பார்த்து கொண்டு போலாம் இன்னைக்கு. ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. என்ன செய்திங்க? ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன், திரும்ப அளிக்கப்படுதலின் காலம். என்ன காலம்? திரும்ப அளிக்கப்படுதலின் காலம். நான் எதுல இருந்து நம்ம சொல்லணும்னு சொன்னா, ஆதாம் என்னென்னலாம் இழந்து போனாரோ அதெல்லாம் திரும்ப அளிக்கப்படுதலின் காலம்னு சொல்லலாம் பூமிக்கு. இப்ப பூமி எதெல்லாம் இழந்துருச்சோ பாவத்துக்கு பின்பதாக எதெல்லாம் இழந்து போச்சோ அந்த காரியம்லாம் திரும்ப அளிக்கப்படுதலின் காலம். அதே போல பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து சபை என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை இழந்திருக்கோ அந்த காரியத்தை மீண்டும் சபையானது பெற்றுக்கொள்ள இருக்குது. அதே போல ஒரு மனிதனாய் ஆதாமை எந்த நிலையில தேவன் சிருஷ்டித்தாரோ அந்த நிலையிலிருந்து மனிதன் விழுந்து போயிட்டான், அதை தேவன் திரும்ப அளிக்கிறார். அப்போ திரும்ப அளிக்கப்படுதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ரெஸ்டோரேஷன் சொன்னா என்ன அர்த்தம் சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு தெரியுங்களா? அந்த நோட்ஸ் அது வாசிக்கணும் பாருங்களேன். ரெஸ்டோரேஷன் சொன்னா என்ன அர்த்தம்ன்றாருன்னா தீர்க்கதரிசி பாருங்க, திரும்ப அளிக்கப்படுதல் என்னும் கருத்தை தெரிவித்தார். அவரது சொற்கள் எனக்கு இக்கருத்தை அளித்தது. நான் வீட்டுக்கு சென்று என் அகராதியில் அந்த கருத்தை கண்டு சில வேத வாக்கியங்களை குறிப்புகளையும் எழுதி வைத்துக் கொண்டேன். வெப்ஸ்டர் அகராதியில் அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தத்தை நோக்கின போது பழைய உரிமையாளருக்கு திரும்ப அளிக்கப்படுதல் அல்லது பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வரப்படுதல் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை திரும்ப பெற்றுக்கொள்ள நமது உரிமையை நாம் வற்புறுத்தி கேட்கலாம். ஆமென். அப்போ ரெஸ்டோரேஷன் சொன்னா என்ன அர்த்தம்? தயவுசெய்து கவனிங்க, பசங்க கூட விளையாடாதீங்க, கவனிங்க நல்லா. நான் உங்களுக்கு தான் வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன். திரும்ப அளிக்கப்படுதல் என்ன அர்த்தங்க? திரும்ப அளிக்கப்படுதல் என்ன அப்படின்னா வெப்ஸ்டர் சொல்லுது, நம்மளுடைய அதாவது பழைய உரிமையாளரை அந்த பொருள் சேர்றது, அதுதான் திரும்ப அளிக்கப்படுதல் அர்த்தம். ரெஸ்டோரேஷன், ரெஸ்டோர் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, அது என்னுடையது என்கிட்ட இல்லாம போயிடுச்சு, திரும்ப கொண்டு வர்றது. மீட்புன்னு சொன்னா நம்மளே திரும்ப மூணு நிலைக்கு கொண்டு வர்றது. அது 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 ஒரு பாகத்தை புரிஞ்சுக்கோங்க. மீட்புன்னு சொன்னா என்னங்க? பிரிங் பேக் த ஓல்ட் எஸ்டேட், பழைய நிலைக்கு கொண்டு ஓல்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது தான் மீட்பு. இப்ப மீட்பும் ரெஸ்டோரேஷனும் ஏறக்குறைய கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலரா இல்ல ஒன்னா இருக்கிற பாகம் தான். ஆனா மீட்புன்றது மகத்தான காரியம், ரெஸ்டோரேஷன்ன்றது இந்த சரீரத்திலே நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கிற அந்த நம்மளோட அதிகாரங்களும் நம்மளோட உரிமைகளா இருக்குது. கவனிச்சுக்கோங்க, மீட்புன்றது ஒட்டுமொத்த பூமியும் இல்ல நம்ம சரீரமும் மீட்படைஞ்சு மூல நிலைக்கு போறது. ஆனா ரெஸ்டோரேஷன்ன்றது இந்த சரீரத்துக்குள்ளாகவோ இல்ல ஆவிக்குரிய நிலையிலோ நம் இழந்த பாகங்களை உரிமையாளராகிய நாம பெற்றுக்கொள்றது. இந்த ஆத்மாக்கு தேவன் வச்சு அந்த பாகம் ஆதி பெந்தகோஸ்தேல என்ன ஆசீர்வாதங்களை என்ன காரியங்களை தேவன் வைத்திருந்தாரோ அந்த பாகம் திரும்பமாய் ஓனர்ஸ் நமக்கானது. அது அந்த ஓனர்ஸ் யாருங்க? அந்த உரிமைகளுக்கான ஓனர் யாருங்க? நம்ம தான் இல்லைங்களா? அதிகாரிகள், ஆளுகிறவர்கள் நம்ம தான். அது நம்மளை விட்டு போயிடுச்சு, திரும்பமா அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கான பாகம் தான் திரும்ப அளிக்கப்படுதல், ரெஸ்டோரேஷன். அப்போ அது திரும்ப அளிக்கப்படும் போது இருக்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி திருப்பதி சொல்ற என்ன சொல்றாரு சொன்னா, நம்ம உரிமையை நம்ம என்ன பண்ண வற்புறுத்தி கேட்கலான்றார். என்ன சொல்றாரு கவனிக்கிறீங்களா நீங்க? சுகம் அப்படின்றது, அந்த சுகம் நமக்கு தேவன் சுதந்திரமா கொடுத்திருக்கிறாரு. அது அந்த சுதந்திரம், அந்த சுகம் இழக்கப்பட்ட வியாதிக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த சுகத்தை நம்மளுடைய உரிமையை என்ன பண்ணலாம்னு சொன்னா கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, உரிமையாய் கேட்கலாம். அது பிசாசு எடுத்து வச்சிருக்கிறான். என்ன பண்ணலாம்? நம்ம வியாதியை கொடுத்து சுகம் கொடுக்காதபடிக்கு இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த உரிமையின் பாகத்தை ஏன்னா இங்க தீர்க்கதரிசி சொல்றது போல அதை திரும்ப பெற்றுக்கொள்ள நமது உரிமையை நாம் வற்புறுத்தி கேட்கலாம். என்ஃபோர்ஸ் சொல்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. என்ஃபோர்ஸ் சொல்ற உரிமையை பர்டிகுலர் இறந்தது, கெஞ்சுறது கிடையாது. இதுல என்ன கிடையாதுங்க? கெஞ்சுவது என்பது கிடையாது, வற்புறுத்தி கேட்பதுதான். அது வற்புறுத்தி கேட்கிறது அப்படின்றதுதான் என்ன இருக்குதுன்னு சொன்னா ரெஸ்டோரேஷன்ல இருக்குது. நமக்குள்ள காரியத்தை ஆல்ரெடி நமக்கானதுதான். அது யாருக்கானது? நமக்கானது. தேவன் வைத்த ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் அந்த மூன்றாம் இழைப்பின் ரகசியங்களும் மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கான காரியம்தான். அது பிசாசு எடுத்து வச்சிருக்கிறான். அது என்ன பண்றோம்? நம்ம அவன்கிட்ட என்ஃபோர்ஸ் பண்றோம், வற்புறுத்தி கேட்கிறோம். அதான் திரும்ப அளிக்கப்படுதல். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இதுதான் நான் செய்தியோட தலைப்பா கொடுக்குறேன். ஆனா என்னன்னா திரும்ப அளிக்கப்படுதல் மட்டும் கிடையாது, திரும்ப அளிக்கப்படுதலின் காலம், ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன், திரும்ப அளிக்கப்படுதலின் காலம். இந்த செய்தியை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வழக்கமா வேதம் ஆராயம் என்ற பகுதியை எடுப்பேன். இந்த வேதம் ஆராயம் என்ற பகுதியே இந்த செய்திக்கான அஸ்திபாரமா கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? வேதம் ஆராயம் என்ற பகுதி இருக்கு இல்லையா, அது தனியா ஒரு புத்தகத்தை எடுத்து தியானிப்போம். லாஸ்ட் வீக் நம்ம எந்த புத்தகத்தை தியானிச்சோம்? கலாத்தியர் புத்தகத்தை தியானிச்சோம். அந்த வாரத்திலே நான் எடுக்க நினைச்ச செய்தி பயம்,
ஆனா இந்த வாரம் எடுக்கிற வேதம் அறிவோம் என்ற பகுதியில் எடுக்கிற அந்த புக்கை நான் அடுத்த வாரம் எடுக்க இருக்கிற திரும்ப அளிக்கப்படுதல் காலம் அப்படின்ற செய்திக்கான அஸ்திபாரம் அமைப்போது. புரிஞ்சு உங்களுக்கு? இந்த செய்தி, இந்த புத்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான புத்தகம். ஆமோஸ் அப்படின்ற புத்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன புத்தகம் தான், ஆனா பெரிய பெரிய ஆவிக்குரிய சத்தியங்களை உள்ளடக்கிய புத்தகம் இது. புரிஞ்சா உங்களுக்கு? புரியுதுங்களா? உங்களுக்கு தான் சொல்றேன். புரியுதுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த கோஸ்ட் மாதிரி ஆக்கிட்டீங்களே நீங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ சின்ன புஸ்தகம் தான், அது அதிகமான ஆவிக்குரிய சத்தியங்களை உள்ளடக்கி இருக்குது. அந்த புஸ்தகத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வேதம் அறிவோம் என்ற பகுதியில பார்க்கலாம். அதே போல நெக்ஸ்ட் வீக் வர இருக்கிற திரும்ப அளிக்கப்படுதலின் காலம் அப்படின்றதுக்கான அஸ்திபாரத்தை நான் இன்னைக்கு போட்டுறேன். அப்போ திரும்ப அளிக்கப்படுதல் அப்படின்னு போது நான் இதுக்கு முன்பாக ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். தனிப்பட்ட நபர்களா நீங்க எதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? ஒரே நபர் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் பிரதர் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது என்னது? என்னங்க? பரிசுத்தாவி உங்ககிட்ட இல்லையா? அப்போ பரிசுத்தாவி உங்ககிட்ட இல்லையான்னு கேக்குறேன். வேற என்ன திரும்ப அளிக்கப்படுதல் என்ன வேணும் உங்களுக்கு? எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம். அப்புறம் மூன்றாய் இழுப்பு. அப்புறம் வேற என்னங்க? வேற எதுவும் இல்லையா? அன்பு, தெய்வீக அன்பு. அகாபே அன்புனா இந்த அன்பு கிடையாது. அந்த அன்பை புரிஞ்சுக்கணும். அடிக்கடி சொல்றதுதான், இந்த அன்பு கிடையாது. அகாபே அன்புன்றது ஒட்டுமொத்த இயற்கையை, ஒட்டுமொத்த சிருஷ்டியோடு இருக்கிற அந்த ஐக்கியம் தான் அகாபே அன்பு. புரிஞ்சு? அகாபே அன்புனா என்னங்க அர்த்தம்? ஒட்டுமொத்த சிருஷ்டியோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம் அது. புரிஞ்சா உங்களுக்கு? அதுல ஏற்றத்தாழ்வு இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதான் அகாபே அன்பு. அகாபே அன்பு. வேற என்னங்க? ஒட்டுமொத்தம் அந்த பூமியிலே எடுத்துக்குவாங்களாங்க. கடன் இல்லாம வாழ்ந்தீங்க, இப்ப கடனா இருக்கிறீங்க, அது வேணாம் திரும்பி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க வேற ஏதோ விஷயத்த பேசுறீங்க. உங்க லைஃப்ல இன்னைக்கு தேவையான விஷயம் இருக்கு இல்லையா? நான் கடன் இருக்குது பிரதர், நான் கடன்ல என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் கடன் இல்லாம இருந்தா, இப்ப நான் கடன்ல போய் என்ன பண்ணிட்டேன்? இப்போ மாட்டிக்கினேன். நான் வியாதி இல்லாம இருந்தேன், வியாதியோட பிறந்தீங்களா? பூமியில வியாதியோட பிறந்தீங்க இல்லையா? வயிற்றுல இவ்வளவு பெரிய கட்டி வச்சுனா பிறந்தீங்க இல்ல. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரெஸ்டோர் ஆகணும். வியாதி ரெஸ்டோர் ஆகணும், வேதனை ரெஸ்டோர் ஆகணும். உங்களுக்கு தேவன் படைக்கும் போதே எப்படி படிச்சாரு? குணத்துல பரிசுத்தமா படிச்சார் இல்லைங்களா? உங்களை குழந்தைகள் எப்படி இருக்காங்க? பாவ மரியாதை இருந்தாங்க. அந்த குழந்தைகளை போல மாறாவிட்டால் ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துல போக முடியாதுன்னு சொன்னார். அந்த நிலை, இந்த மாதிரி ஒரு நிலையும் நமக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த பூமியில ரெஸ்டோர் ஆகணும். ஒரு குடும்ப ஐக்கியம் ரெஸ்டோர் ஆகணும், ஒரு சபை ஐக்கியம் ரெஸ்டோர் ஆகணும். அப்ப இந்த சரீரத்தை தேவன் எப்படி படைச்சிருந்தார்? இப்ப ஒரு மனுஷன் நமக்கே என்ன ஆகுதுங்க? ஏஜ் ஆகுது. அப்ப எனக்கு அந்த ஏஜ்ல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, நம்ம பேசுறோமா இல்லைங்களா? அப்ப இந்த நிலைகள்லாம் திரும்ப ரெஸ்டோர் ஆகணும், ஆகணுமா இல்லைங்களா? எதெல்லாம் நம்ம குணமே ரெஸ்டோர் ஆகும். நம்ம குணமே எப்படி இருக்குது? ரெஸ்டோர் ஆகணும். இதெல்லாம் நமக்கு திரும்பவும் வேணும் இல்லைங்களா? நான் தான் கேட்கறேன் உங்களுக்கு, வேற எதெல்லாம் தேவைப்படுது உங்களுக்கு? செய்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பூமியில பாத்தீங்கன்னு சொன்னா, உங்க சொந்த பந்தம் ரெஸ்டோர் ஆகணும், உன் தாய் தகப்பன் ரெஸ்டோர் ஆகணும், உன் மனைவி வார்த்தைக்குள்ள ரெஸ்டோர் ஆகணும், உன் கணவன் வார்த்தைக்குள்ள ரெஸ்டோர் ஆகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா ஏன்னா அது எல்லாமே உங்கள் உரிமையாளர்கள். அவங்க எல்லாமே திருதை சொல்றாரா இல்லைங்களா? திருதை சொல்றாருங்க. அந்த ஆட்டி ரேட்டு 2 பசங்களை நான் திரும்ப உங்களுக்கு கொடுக்குறேன்றார். திரும்ப யாருக்கு தரேன்? தாய்க்கு தரேன்றார். அவங்களுக்கு திரும்ப தரேன், ரட்சிப்பு உங்களுக்கு திரும்ப தரேன்றார். அப்ப அது மாதிரி ஒரு ரெஸ்டோரேஷன் பாகங்கள் நமக்குள்ள என்னவா இருக்குது? இப்போ அடங்கி இருக்குது, தேவைப்படுறதா இருக்குது. தேவை நமக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கடன்ல இருந்து வெளியே வரணும்னா சார், வியாதியில இருந்து வெளியே வரணும்? நான் எனக்கு ஏஜ் ஆகக்கூடாதுதான் எனக்கு ஏன் ரெஸ்டோரேஷன். நான் 20 வயசுல இருக்கிற மாதிரி இருக்கணும், என்னுடைய ரெஸ்டோரேஷன் தான். என்னுமே மறி கிறிஸ்துவ போல நான் இருக்கணும், பரிசுத்த அபிஷேகத்துக்குள்ள இருக்கணும். அதான் என்னுடைய ரெஸ்டோரேஷன். என் பாடி என்னங்க? பாடி சேஞ்சுக்குள்ள போகணும், அதான் ரெஸ்டோரேஷன். ஆதாம் என்ன அதிகாரத்துல இருந்தாரு, அந்த அதிகாரத்துக்குள்ள நான் திரும்ப வரணும், அதான் என் ரெஸ்டோரேஷன். புரியுதுங்களா? அப்ப எனக்கு இந்த பூமியில நிலையான ஒரு வீடு தேவன் ஏதேன்ல வச்சு அந்த நிலைக்குள்ள வரணும். இதெல்லாம் என்னங்க? ரெஸ்டோரேஷன். நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் பாரு. அந்த பாட்டிக்கு வந்து 18 வயசு ஆயிடணும் அந்த அம்மாவுக்கு, அதான் அந்த அம்மாவுக்கான ரெஸ்டோரேஷன். புரியுதுங்களா? பாரு, அவருக்கு முடி இல்ல, முடி அப்படி இல்லாம இருந்துச்சா, அது ரெஸ்டோரேஷன். புரியுதுங்களா? எனக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப எனக்கும் முடி கொட்டிருச்சு, எனக்கு ரெஸ்டோரேஷன் ஆகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அது மாதிரி என்ன பண்ணுங்க, நமக்கு எல்லாமே ரெஸ்டோரேஷன் தேவைப்படுது பூமியில. நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? பழைய காலங்களை யோசிக்கிறோமா இல்லையா? என்ன யோசிக்கிறோம்? அப்ப எப்படி இருந்தோம்? எதுக்கு யோசிக்கிறோம்? வசனம் சொல்றது அது மாதிரி பழைய காலங்களை யோசிக்காதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம யோசிக்கிறோமே, அதுக்கான காரணம் என்ன சொல்லுங்களேன்?
எதுக்கு பிறகு யோசிக்கிறோம்? கரெக்டா உங்களுக்கு? அப்போ அந்த காரியம் வேணும்னு சொல்லி ஒரு ஆவல் இருக்குதா இல்லையா? அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த திரும்ப வேணும்ன்ற அந்த தாகத்தை தேவன் வச்சிருக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப ஒருத்தருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டம் இருக்குது. அப்ப அது மாதிரி அதுக்குன்னே ஒரு செய்தி தேவன் கொடுத்திருக்காரு, திரும்ப அளிக்கப்படுதல். அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதுக்கு இந்த பூமியில திரும்ப முடியாத ஒரு விஷயம் இருக்குமா? அது என்ன திரும்ப முடியாது பூமியில சொல்றது? திரும்ப முடியாது சொல்லுங்க. மனுஷன் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். காலமும் இளமையும் திரும்பாதான். எப்படி என்ன செய்யாதுங்களா? காலமும் இளமையும் திரும்பாதான். ஆனா இந்த செய்தியில காலமும் இளமையும் திரும்பும். காலமும் இளமையும் திரும்பும். காலம்ன்றதை இல்லாம போய் நித்தியத்துக்குள்ள வந்து சேர்ந்துரும். நம்ம இளமையை திரும்ப என்னவா மாறிடுவோம்? நம்ம மாம்ச ரீதியா எங்கேஜா மாறிடுவோம். நமக்கான வைக்கப்பட்ட தியாபினிக்குள்ள போயிடுவோம். புரிஞ்சா உங்களுக்கு? ரெஸ்டோரேஷன்றதை புரிஞ்சு கொள்றதுக்கே நீங்க ஏதோ எங்கேயோ உங்களுக்கான ஸ்ட்ரேஞ்ச் வேர்டா பாக்குறீங்களே. உங்க லைஃப்லயே அது தேவையான விஷயம், என் லைஃப்லயே அது தேவையான விஷயம். நான் நல்லா இருந்தேன் பிரதர், திடீர்னு கால் விழுந்து ஊனமாய் போச்சு, கை ஊனமாய் போச்சு, என்னதான் ரெடி பண்ணலாம், அது மாறல. அப்ப இதெல்லாம் வந்து ரெஸ்டோரேஷன். அப்ப இந்த காரியத்துக்காக நம்ம எவ்வளவு கெஞ்சறது கிடையாது, உரிமையா கேட்கறது தான். எங்க எழுதுமோ அந்த காரியத்தை உரிமையா என்ஃபோர்ஸ் பண்றதுன்ற. என்ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தங்க? வற்புறுத்தி, இது என்னுடையது, எனக்கு தேவன் கொடுத்தது, அந்த காரியத்தை கொடுன்னு சொல்லி. அதுதான் இந்த காலத்துல நடக்க இருக்குது. ஒட்டுமொத்தமா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல தேவன் தனிப்பட்ட மனுஷனுக்கு ரெஸ்டோரேஷன் கொடுத்தார். அப்படின்னா அந்த என்ன சொல்றது, லாசருடைய ஜீவனை வந்துட்டு போயிருச்சு, தேவன் அந்த பாடிக்கு திரும்ப என்ன கொடுத்தாருங்க, அந்த ஜீவனை ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தார். அபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஏஜ் போயிருச்சு, திரும்ப ஏஜ் என்ன பண்ணார் தேவன்? ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தார். ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா? கிறிஸ்துடைய ஜீவன் போச்சு, அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தார். ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா? என் நாயினுடைய விதவிட குமாரன் மரிச்சு போயிருந்தான், அவனை அதை ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தார் இல்லைங்களா? அப்ப பெந்தகோஸ்தே வரங்கள் இருந்துச்சு, அந்த வரங்களை திரும்ப அசூசா ஸ்ட்ரீட் மூலமா ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தார் இல்லைங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டெம்பரவரியான ரெஸ்டோரேஷன்ஸ். ஆனா ஒட்டுமொத்தமே அது மாறாத ஒரு ரெஸ்டோரேஷன் இருக்குமானால் அது மீட்போட பின்னி பிணைந்த பாகமா இருக்குது. திரும்ப இழக்கிறது, திரும்ப பெற்றுக்கொள்றது அப்படின்றது இல்லாம ஒரு டைம் பெற்றுக்கொண்டு திரும்ப அது உரிமையாக மாறி அதுக்குள்ள நிலைத்து நிற்கிறதும் ஆளுகை செய்யறதும் அது இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? எனவே சகோதரி, ரெஸ்டோரேஷன்ன்றது நம்ம லைஃப்ல முக்கியமான பாகம். புரிஞ்சா உங்களுக்கு? முக்கியமான பாகம். இந்த வீடு இப்படி அழுக்காய் போச்சு, திரும்ப அது என்ன பண்றாங்க? ரெஸ்டோர் பண்றது. இந்த வீட்டை என்ன பண்ண? ரெஸ்டோர் பண்ணு இல்லைங்களா? இடத்த ரெஸ்டோர் பண்ணு. வீடு நான் எங்க தகப்பனார் கட்டின வீடு திரும்ப நான் ரெஸ்டோர் பண்றேன். நீ கிச்சன் இப்படி ஆயிடுச்சு, ரெஸ்டோர் பண்ணு. இதெல்லாம் ரெஸ்டோரேஷன். திரும்ப அந்த நிலைக்கு கொண்டு வருது, இந்த பழைய நிலைக்கு புதுப்பிக்கிறது, அந்த காரியத்தை திரும்ப கொண்டு வருது. அது மாதிரி தேவன் இந்த நாட்கள்ல பிரத்யேகமா ரெஸ்டோரேஷன் ஏஜுக்குள்ள ரெஸ்டோரேஷன் பவரை தேவன் இந்த நாள்ல அனுப்புறார். அதுக்கு ரொம்ப ரொம்ப பைபிள்ல முக்கியமான ஒரு பாகம் தீர்க்கதரிசி கொடுத்திருக்காரு, ஒரு செய்தி கொடுத்திருக்காரு, 62ஆம் வருஷத்துக்கு கொடுத்திருக்காரு. மணவாட்டி மரம் திரும்ப அளிக்கப்படுதல் இல்லைங்களா? மணவாட்டி மரம் பாருங்க, அதான் சொல்றேன், ரெஸ்டோரேஷன் ஆஃப் த பிரைட் ட்ரீ. மணவாட்டி மரம் திரும்ப அளிக்கப்படுதல் என்ற செய்தி தீர்க்கதரிசி கொடுத்திருக்காரு. ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி 1962ல கொடுத்திருக்காரு. அப்ப இந்த காரியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட கூட வேதம் அறிவோம் என்ற செய்தியும் சேர்த்து பார்த்தலாம்னு சொல்லி இந்த புத்தகம் எங்கிருந்து வந்துச்சு, இந்த ரெஸ்டோரேஷன் அந்த பகுதியை தீர்க்கதரிசி எங்கிருந்து எடுத்தாரு அப்படின்ற அந்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் இன்னைக்கு. இதுல இருந்து அடுத்த வாரம் அது எப்படி வரும்ன்றத குறிச்சு என்ன பண்றேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லைங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? சரி, பார்க்கலாமா? நம்ம என்ன காரியத்தை குறிச்சு நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை குறிச்சு என்ன பண்ண நம்ம வாசிச்சோமா இல்லைங்களா? இப்ப திரும்ப அந்த யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிங்களா, ஒரு வருஷம் வாசிங்களேன், சத்தமா வாசிங்களேன். 1ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்களேன். 1ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்க. கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கட்டளையை வாசியுங்கள். முதியோரை இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவுள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. பெரியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசம் அலருங்கள், அது உங்கள் வாயில் என்று விளக்கப்பட்டது. 22:25 வாசிங்க. 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும்
பச்சை புல்லுகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். தொடர்ந்து வாசிமா. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட போவதில்லை. இப்ப இந்த புஸ்தகம் எப்படி இருக்குது அப்படின்ற காட்டுறதுக்கு முன்னாடி இந்த புக்கை நம்ம எப்படி சொல்லலாம், இந்த புக்கோட தீமை என்ன சொல்லலாம் சொன்னா, புக் ஆஃப் ரெஸ்டோரேஷன் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? திரும்ப அளிக்கப்படுதலின் புஸ்தகம் சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ திரும்ப அளிக்கப்படுதலின் புஸ்தகம் சொன்னா இப்படி சொல்லலாம், இந்த வார்த்தைகளை சொல்லலாம். மீட்பின் புஸ்தகம் சொல்லலாம், ஏழு முத்திரையின் புஸ்தகம் சொல்லலாம். நமக்கு நம்ம மீட்பை திரும்ப கொடுக்கறது எதுவா இருக்குதுன்னா ஏழு முத்திரையின் புஸ்தகமா இருக்குதா? அதானங்க. ஆட்டுக்குட்டியாக புஸ்தகத்தை வாங்கி பூமியில வந்து மனவாட்டி கொடுக்கும்போது மனவாட்டி தன் இழந்த எல்லா பாகத்தையும் மீட்படைகிறா, மீட்டு கொள்றாரு. அவரு எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகத்துக்கு, இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகத்துக்கு முன் அடையாளமா இருக்குதுன்னு சொல்லலாமா? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ யோவான் ஏன் அந்த புஸ்தகத்தை பார்த்து அழுதாரு வாங்கலன்னா, அந்த புஸ்தகத்துலதான் ரெஸ்டோரேஷன் இருக்குது, அந்த புஸ்தகத்துல மீட்பு இருக்குது. மீட்புனா என்னங்க? மீட்பர் என்ன? மீட்புனா நான் ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்துல இருந்தேன், அதுல இருந்து என்ன பண்ணிட்டேன், நான் விழுந்து போய் திரும்பவும் அதை கொண்டு வந்து பழைய நிலைக்கும் பழைய ஓனர்கிட்டையும் பழைய இடத்துக்கு கொண்டு நிறுத்துறது தான் மீட்பு இல்லைங்களா? அப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற மீட்பின் புஸ்தகம்னு சொன்னா அது உரிமை பத்திரம், மீட்புக்கு உரிய அந்த வித்துக்களுக்கான உரிமை பத்திரம் இல்லைங்களா? அப்போ மீட்கப்பட வேண்டியவர்கள் எல்லாமே அந்த புஸ்தகம் வெளியே வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க, அந்த புஸ்தகம் திறக்கப்படும் போது தான் அந்த புஸ்தகத்துல இருக்கிறவங்க மீட்படைவாங்க அப்படின்றது. மீட்புக்கான ரகசியம் அதுக்குள்ள இருக்குது. அதனால யோவான் என்ன பண்றாரு, அழுகுறாரு. கரெக்டுங்களா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ அந்த புஸ்தகத்தை வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த மீட்பு புஸ்தகம்னா புஸ்தகம் கிடையாது, தேவனுடைய சிந்தையில மீட்புக்கான ரகசியத்தின் பாகம். புஸ்தகம் சொன்னா என்னன்னு புரிஞ்சு கூடாது. இப்போ அங்க ஒரு புத்தகம் இருந்துச்சு, இப்படி புக் சுத்தி இருந்துச்சு, அவர் கரத்துல சிங்காசனத்துல இருக்கிறவருடைய வலது கரத்துல இப்படி ஒரு புஸ்தகத்தை வச்சு உட்காந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளக்கூடாது இல்லைங்களா? ரெவலேஷன் புக் நாங்க புக் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ், வெளிப்படுத்தும் விசேஷ புஸ்தகம், அடையாளங்களினாலும் குறியீடுகளாலும் இருக்கிற புஸ்தகம் இல்லைங்களா? இப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல சிங்காசனத்தை குறிக்கிறது கிடையாது, அது ஆளுகையை குறிக்குது இல்லைங்களா? ஒருவர் வீட்டில் இருந்தார் இல்லைங்களா? பார்வை அவர் பார்க்கறதுக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதும ரகத்துக்கும் ஒப்பா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா கற்கல்ல ஜெம்ஸ்டோன்ல அது என்ன இருக்குன்னு சொன்னா 12 கோத்திரத்துக்கு உள்ளடக்கிய பாகத்துல இருக்கிறவரா காண்பிக்குது ஜெம்ஸ்டோன்ஸ். புரிஞ்சுக்கோ நல்லா. அப்ப அவரு சிரசு மேல் வானவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய நிறங்கள்லாம் காண்பிக்கப்படுது. அப்படின்னு சொன்னா தெய்வீகத்தை, தேவன் யாருன்றதை காண்பிக்கிற புஸ்தகமா இல்ல அது அந்த அதிகாரத்துல இருக்கிறவரா காண்பிக்கப்படுது அந்த புஸ்தகம், அந்த பாகம். அப்ப அவருடைய வலது கரம்ன்றது எப்போதும் எதுக்கு அடையாளமா இருக்குது? ஆளுகைக்கு, அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்குது. மீன்ஸ் அவர் சிந்தைக்குள்ள மூடப்பட்ட பாகத்துல மீட்புக்குரியவங்க இருந்தாங்க பின்புதாக. இப்ப அதை எடுக்கிறதுக்கு தான் ஆட்டுக்குட்டியான ஒரு ஆளார் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா அந்த கிரயத்தை செலுத்தி என்ன பண்ணாருன்னு சொன்னா புஸ்தகத்தை மீட்க வேண்டியவர்களை புஸ்தகத்துல மீட்டுக் கொள்றாரு. அதான் விஷயம். அப்ப 10ஆம் அதிகாரத்துக்கு வந்து அந்த புஸ்தகத்தை யார் கொடுக்குறாரு? யோவானுக்கு கொடுக்குறாரு. அப்ப மீட்புக்குரிய நபர் யாரு? யோவான் இல்லையா? இதுதான். அப்போ அங்க ஒரு ரெஸ்டோரேஷன் பார்ட் அங்க அடங்கி இருக்குது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலையும் 10ஆம் அதிகாரத்திலையும் இல்லைங்களா? அப்ப இது அப்படியே வச்சுட்டு இப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற யோவேல் புஸ்தகத்துக்கு வந்து நீங்க இதுதான் அது எதுதான் இது வெளிப்படுத்தல் இருக்கிற அந்த பாகம் தான் இது. அதனாலதான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த யோவேல் புஸ்தகத்துல முத்திரைகள் இருக்கு, எக்காலங்கள் இருக்கு, கலசங்கள் இருக்கு. நான் காட்ட போறேன், இந்த பாயிண்ட காட்ட போறேன். நான் இந்த புத்தகத்துடைய ஓவர் வியூ காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பாகத்துக்குள்ள நான் போறேன். புரிஞ்சா உங்களுக்கு? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதுமே புக்குடைய ஸ்ட்ரக்சரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் ஆவிக்குரிய சத்தியங்கள், இது மாதிரி ஒரே ஸ்டெப்பா போலாம் இல்லைங்களா? புத்தகம் எப்படி இருக்குது, எப்படி அமைக்கப்பட்டிருக்குது, இந்த புத்தகம் எழுதுனது யாரு, எழுதப்பட்ட காலம் என்ன, எழுதப்பட்ட நோக்கம் என்ன, அதான் வந்து எழுதப்பட்டதுடைய பின்னணின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு பின்னணி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யோனா புஸ்தகம் எழுதப்பட்டதுடைய பின்னணி யார் எழுதுனா? யோனா தீர்க்கதரிசினால எழுதப்படுதா நம்ம பாக்குறோம் இல்லையா? பின்னணி என்ன? யோனா நினைவு போனாரு, அங்க சத்தியம் சொன்னாரு, அந்த ஜனங்கள் ரட்சிப்புக்கு செய்தியை கொடுக்கும்போது ரட்சிப்பின் செய்தியை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்றது. இந்த ஸ்டோரியை தான் இந்த யோனா தீர்க்கதரிசி புஸ்தகமா இருக்கு. இதுதான் பின்னணி. அப்ப அது நமக்கு சொல்ற சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம் என்ன? யோனா காலத்துல வந்து நினைவேல நடந்த ஒரு ரிவைவல் இந்த காலத்துல ஒண்ணு இருக்க போகுதுன்றத குறிச்சு
பூமி அழிக்க எடுக்க போது தேவன் ஒரு செய்தியாளர் அனுப்பி இருக்கிறார்ன்றதை குறிச்சு. அப்ப ஆவிக்குரிய சத்தியங்கள் எல்லாமே அது ஷேடோஸா இருக்குது. அதை நிஜமா இந்த காலத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு புரிஞ்சா உங்களுக்கு. அப்ப ஒரு புஸ்தகத்தை பார்த்தா புஸ்தகத்துடைய ஸ்ட்ரக்சர், அமைப்பு, வடிவ அமைப்பை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் யார் எழுதினாங்க, எழுதப்பட்டதுடைய வரலாறு என்ன, எழுதப்பட்ட நோக்கம் என்ன, அது நமக்கு சொல்ல இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன, இந்த கால செய்தியின் கீழே அது எப்படி நம்ம புரிந்து கொள்வது, இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இதை பார்த்துட்டீங்க சொன்னா அந்த புத்தகம் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். அதுக்கப்புறம் இது ஒரு காலத்துல எடுத்து வந்து என்ன பண்ணலாம், பொருத்தலாம். பார்க்கலாமா? சரி, நான் பார்க்கலாம். யோவேல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரே தேவன் அர்த்தம். என்ன அர்த்தங்க? ஏல் அப்படின்னு சொன்னா எப்பொழுது என்ன அர்த்தம் பார்த்தோம். ஏலாயிம் எலோஹிம், ஏலா எலோஹிம் என்ற வார்த்தைகள் தேவனை குறிக்கிறது. பொதுவா கடவுள் என்ற வார்த்தையை குறிக்கிறது. காட் அப்படின்ற வார்த்தையை குறிக்கிற எபிரே சொல்தான் ஏலோஹிம். ஹேல் அப்படின்றது சிங்குலரை குறிக்குது, ஏலோஹிம்ன்றது ப்ளூரலை குறிக்குது. அவரோட குணாதிசயங்களா சேர்த்தவரை ஏலோஹிம் சொல்றோம் இல்லைங்களா. அதே போல ஜா அப்படின்னு இருக்குல்ல, யோவேல் இருக்கு இல்லையா, ஜான்ற வார்த்தை ஏல்ன்ற வார்த்தையை சேர்க்கப்பட்டிருக்கு. யான்னா ஏகோவா தேவனை குறிக்குது. மோசே இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லி சந்திச்சு சொன்னார் இல்லையா, அவரை குறிக்குது. புரிஞ்சா உங்களுக்கு. அப்போ யோவேல்ல என்ன அர்த்தம் சொன்னா, ஏகோவா தான் தேவன்றது இல்லைங்களா. என்ன அர்த்தங்க? ஏகோவா தான் தேவன்றது இந்த தீர்க்கதரிசியுடைய பேரு. இந்த புஸ்தகத்துல 3 அதிகாரங்கள் இருக்கு. எத்தனை அதிகாரம் இருக்குது கவனிங்க நல்லா. 3 அதிகாரம் இருக்குது. 73 வசனங்கள் தான் இருக்குது. நீங்க சேர்த்து படிச்சீங்கன்னா 15 நிமிஷத்துல படிச்சிடலாம். 15 மினிட்ஸ் உட்கார்ற டீ சாப்பிட்ற நேரத்தை இந்த புத்தகத்தை என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். இப்ப நான் சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணீங்க சொன்னா இது ஈஸியா படிக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு. சரி, இந்த புஸ்தகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு 3 பகுதிகளா படிக்கலாம். 3 அதிகாரம் இருக்குது. 3 அதிகாரத்துல எப்படி இருக்குதுன்னு சொன்னா பாருங்க. முதல் பகுதி எப்படி இருக்குதுன்னு சொன்னா யூதாவிட தற்போதைய துன்பங்களை பத்தி பேசுது. அந்த புஸ்தகத்துல இந்த யோவேல் காலத்துல யூதா தேசத்துக்கு எழுதப்படிச்சு அது யூதா தேசத்துல இருக்கிற துன்பங்களை பத்தி பேசுது. அதுக்கப்புறம் அந்த வெட்டுக்கிளிகள் 4 புழுக்கள் வரப்போது, 4 புழுக்களின் மூலமாய் அந்த தேசத்துல கொண்டு வர இருக்கிற நியாய தீர்ப்புகளை குறித்து பேசுது. 1 வெட்டுக்கிளி, பச்சை புழு, முசுக்கட்டை பூச்சி, அதே போல பச்சை புழு. இந்த 4 புழுக்கள் மூலமாய் தேவன் கொண்டு வருகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுது. அது புரியுதுங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதே முதல் பார்ட்ல மனம் திரும்புதலுக்கான எச்சரிப்பை கொடுக்குது. முதல் பார்ட்ல புரியுதுங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் 2வது பகுதி சீக்கிரத்துல கொண்டு வர இருக்கிற தேசத்தின் மேல் வர நியாய தீர்ப்பு, மீன்ஸ் பாபிலோனுடைய சிறையிருப்பின் நியாய தீர்ப்பை குறித்து இந்த யோவேல் தீர்க்க புத்தகம் சொல்லுது. நாம பார்த்தோமா இல்லையா, பாபிலோனுடைய நியாய தீர்ப்பு எப்ப காணப்படுச்சு? நம்ம ஆகாயத்திற்குற புஸ்தகம் எப்ப எழுதப்படுச்சுன்னா பாபிலோனுக்கு அப்புறம். பாபிலோன் 70 வருஷம் சிறையிருப்பின் காலம். பாபிலோனுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த யோவேல் புஸ்தகம். பாபிலோனுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் யோவேல் புஸ்தகம். அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்னா 3வது பகுதி கர்த்தருடைய நாள் அப்படின்றத குறித்து அதிகமா பேசுது. லார்ட்ஸ் டே நாம பார்த்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் சரி மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனத்துல பாக்குறோம். என்ன வசனம் சொல்லுதுங்க? இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். அப்போ அதே போல வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல பாக்குறோம், இதோ கர்த்தருடைய நாளே நான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்லி. உபதியா புஸ்தகத்துல பாக்குறோம் கர்த்தருடைய நாள்னு சொல்லி. ஆமோஸ்ல பாக்குறோம் கர்த்தருடைய நாள்னு சொல்லி. அதே ஏசாயால பாக்குறோம் கர்த்தருடைய நாள்னு சொல்லி. எசேக்கியேல்ல பாக்குறோம். இந்த மாதிரி எல்லா புத்தகங்கள்லயும் பழைய பாட்டுல மேஜரான ப்ராஃபஸில லார்ட்ஸ் டே கர்த்தருடைய நாள்னு சொல்லி பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அதே போல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 விதமான கர்த்தருடைய நாள் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? மல்கியா 4:5 வசனம் என்ன சொல்லுது? இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். ஒரே நாள் கிடையாது, பெரிதான நாள் ஒண்ணு, பயங்கரமான நாள் ஒண்ணு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? இதோ behold என்னங்க, இதோ கர்த்தருடைய கிரேட் அண்ட் dreadful டே ஆஃப் த லார்ட். கிரேட் டே ஒண்ணு, dreadful டே ஒண்ணு. கிரேட் டேனா அது முதலாம் வருகையும், dreadful டேன்றது அவருடைய 2வது வருகை நியாய தீர்ப்புக்கு வரப்போகிற அந்த பகுதியை குறிக்குது. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா, நான் அதிகாரத்தோடு கூட இருக்கக்கூடிய நாளா இருக்கும் அந்த நாள். அப்ப கர்த்தருடைய நாள் உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு மாதிரியும், ரட்சிக்கப்பட்ட மனவாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது.
அப்ப உலகத்துக்கு அது நியாய தீர்ப்பின் நாளாகவும் உலகத்துக்கு வாதைகள் ஊற்றப்படுகிற நாளாகவும் இருக்கும். அதே போல மணவாட்டிக்கு இல்ல சபைக்கு அது எவ்விதமான நாளா இருக்குன்னு சொன்னா ரட்சிப்பை அருளுகிற நாளாகவும் அவர்கள் தன்னுடைய ராஜ்யத்துக்கு தன்னுடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டு மீட்பு அடைய போகிற நாளாகவும் இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு கர்த்தருடைய நாள் அப்படின்றது என்னன்னு சொல்லி புரிஞ்சா உங்களுக்கு? சரி, அடுத்தது மூன்றாம் பகுதி வரப்போகிற கர்த்தருடைய நாள் எங்க இருக்கு? மூன்றாம் பகுதி வரப்போகிற கர்த்தருடைய நாளை குறிக்கும். தேவன் தம்முடைய மக்களை மீட்டு வாழ வைப்பார். பரிசுத்தாய் ஊற்றப்படுதல் படி தீர்க்க தரிசனம், நியாய தீர்ப்பு, ரட்சிப்பின் தீர்க்க தரிசனம், தேசங்களுக்கு வர நியாய தீர்ப்பு, சீயோனை தேவன் திரும்ப கட்டுறது, இதெல்லாம் தான் இந்த 3 பகுதிகளில் இருக்கிற பாகங்கள். புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இந்த புஸ்தகத்துல இருக்கிற 3 பகுதிகள் சொல்லிட்டு 3 பகுதிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்துடைய வரலாற்று பின்னணி என்ன, இந்த புஸ்தகம் ஏன் எழுதப்பட்டுச்சு? ஒரு புஸ்தகம் எழுதப்படுறது நோக்கம் இருக்கா இல்லைங்களா? நீங்க வேதத்துல எத்தனை பேர் நாளாகமோ ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்க? நாளாகமோ ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்க வாசிங்க, பைபிள் வாசிங்கன்னா அங்கதான் நான் இங்க காட்டின இந்த பகுதிகள்லாம் இருக்கும் பாருங்க. நான் ஆல்ரெடி எடுத்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது ஒன்றிணைந்த ராஜ்யம். யார் காலத்துல? சவுல், தாவீது. இங்க பாருங்க, இது சவுல், தாவீது, சாலமோன் காலத்துல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் திரும்ப காட்டுறேன். அதுக்கப்புறம் சாலமோன் காலத்துல ராஜ்யம் என்னவா பிரிஞ்சிட்டு இருக்குது? 2ஆ பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா? 2ஆ பிரிஞ்சிருச்சு. வடக்கு ராஜ்யத்துல 20 பேர், தெற்கு ராஜ்யத்துல 19 பேர் வராங்க இல்லைங்களா? அதானது வந்திருக்கு. அப்போ ராஜ்யங்கள் வரும்போது இதே காலகட்டத்துல தான் 2வது பார்ட் ராஜ்யங்கள் 2ஆ பிரிஞ்சிருக்கு. 2 ராஜ்யங்கள், ஒண்ணு வட ராஜ்யம் என்ன சொல்லப்படுது? இஸ்ரேல் ராஜ்யம்னு சொல்லியும், தென் ராஜ்யம் யூத ராஜ்யம்னு சொல்லி அழைக்கப்படுது. நான் தான் இங்க மேல காட்டினேன், கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஜூதா, இஸ்ரேல் யூத ராஜ்யம்னு சொல்லி அது கீழே இருக்கிற பகுதி தான் இது. அது அடுத்தது. அதுக்கப்புறம் வட ராஜ்யத்துல அப்படியே எத்தனை பேர் வராங்க? 20 ராஜாக்கள் வராங்க, 19 ராஜாக்கள் வராங்க. தென் ராஜ்யத்துல 20 ராஜாக்கள் வராங்க, மேபி 20 ராஜாக்கள், 20 ராஜாக்கள் வராங்க. அதுக்கப்புறம் வட ராஜ்யம் கிமு 722 அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போகுது. நான் ஆல்ரெடி பல டைம் சொல்லியிருக்கிறேன், எகைன் திரும்ப மேப்ல காட்டிட்டு இருக்கிறேன். தெற்கு பகுதி தான் அது கீழே பாருங்க. தெற்கு பகுதி, வடக்கு பகுதி அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போகுது. தெற்கு பகுதி பாபிலோனுக்கு சிறைக்கப்பட்டு போகுது. இங்க காட்டிருக்கு. பாபிலோனுக்கு 3 முறை சிறைப்பட்டு போகுது. 1 கிமு 606ல, 2 598ல, 3 586ல. இங்க சொல்லப்படுது கடைசியா சிறையிருப்பு முடிகிற நேரம் 586. அப்போ வடக்கு அசிரியாவுல 10 கோத்திரங்களும் வடக்குல சிறைபிடிக்கப்பட்டு போகும்படி இந்த பாபிலோன் ஒட்டுமொத்தமா எல்லா தேசங்களும் பிடிக்கும் போது இந்த அசிரியாவையும் பிடிக்கும் போது 10 கோத்திரமும் இந்த பாபிலோனுடைய கேப்டிவிட்டி கீழே வருது. ஏன்னா இந்த பாபிலோன் என்ன பண்ணுது? தென் ராஜ்யத்தை சிறைப்பிடிச்சு கொண்டு போகுது. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் 4ஆகம புஸ்தகத்துல இருக்குது. ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகத்தை வாசிங்கன்னா இதெல்லாம் இருக்கும். எதுக்கு இது சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 பகுதிகளில் வாழும்போது இதே காலகட்டத்துலதான் தீர்க்கதரிசிகள் வராங்க. பாருங்க, இங்க போட்டுருங்க பாருங்க. எலியால இருந்து தீர்க்கதரிசிகள் வராங்களா இல்லைங்களா? இந்த எல்லா தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் தீர்க்கதரிசிகள் வராங்க ராஜாக்கள் காலத்துல. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? வாழ்றாங்க. அந்த ராஜாக்கள் காலத்திலே வந்தவங்க தான் இந்த தீர்க்கதரிசிகள்லாம். எந்த ராஜாக்கள் காலத்துல? ஒண்ணு வடக்கு ராஜ்யத்து காலத்துல இல்ல தெற்கு ராஜ்ய காலத்துல ராஜ்யத்துலதான் தீர்க்கதரிசிகள் வராங்க. எங்கிருந்து வராங்க? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அப்புறம் வர்ற எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன பண்றாங்க? எலியால இருந்து, ஏசாயால இருந்து, எரேமியால இருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒண்ணு வடக்குல வந்திருக்கணும், இல்லைன்னா தெற்குல வந்திருக்கணும். எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இப்படி மாத்தி வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்துல எதுக்கு தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்புறாரு? தேவன் தன் ஜனங்களை வார்த்தைக்குள்ள நடத்துறாரு. அவங்க எப்பெல்லாம் வழி விலகி போறாங்களோ அப்போ அந்த நேரத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி வழி நடத்துறதுக்கு திரும்ப மூல நிலைக்கு ரெஸ்டோர் பண்றதுக்கு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அந்த ரெஸ்டோர் பண்ணிட்டு அவங்கள வழி கொண்டு போறாரு. அந்த தீர்க்கதரிசி மறிச்ச உடனே திரும்ப ஜனங்கள் பாவத்துக்குள்ள போயிடுறாங்க. அவங்க மேல நியாய தீர்ப்பு விழுது. புரிஞ்சா உங்களுக்கு? இதுக்குதான் தீர்க்கதரிசிகள் அனுப்புறாரு. அந்த மாதிரி இந்த யோவேல் தீர்க்கதரிசி எப்ப வந்தவர், எந்த காலத்துல வந்தார் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க. இதை காட்டுற நல்லா கணேஷ்கன் நல்லா ஆகாப் இதே காலகட்டத்துல யோசபாத், யோராம், அகசியா, அத்தாலியா. இங்க பாருங்க, அத்தாலியா இருக்காரு. அத்தாலியா, யோவாஸ், அமத்சியா, அசரியா, யோதாம், ஆஹாஸ், எசக்கியா, மனாசே. இதான் ராஜாக்களுடைய காலம். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. நல்லா இந்த கவனிச்சீங்க சொன்னா இது தெற்கு ராஜ்யம், யூத ராஜ்யம். கவனிச்சுக்கோங்களா?
இந்த தெற்கு ராஜ்யமும் யூதா ராஜ்யமும் ஆகாப் காலத்து ஆகாப் தெரியும், ஆகாப் தீர்க்கதரிசி, ஆகாப் ராஜா தெரியும் இல்லையா? அது இந்த ராஜ்யத்தின் ராஜா அவரு ஆகாப். இங்க இருக்கிறாரா? ஆகாப் காலம் உங்களுக்கு தெரியணுமே. ஆகாப் காலம் தான் எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம். ஞாபகம் இருக்குதா? மிகாயா தீர்க்கதரிசி ஞாபகம் இருக்குங்களா? இப்ப எல்லாம் வந்து வட ராஜ்யம். இது இந்த காலகட்டத்துல வாழும்போது இதே சேம் டைம்ல வந்து தெற்கு ராஜ்யத்துல வாழ்ந்தவன் தான் யோசபாத். நீங்க மிகாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தெல்லாம் வாசிங்கன்னு சொன்னா, மிகாயா தீர்க்கதரிசி கொடுத்த புஸ்தகம் மெசேஜா இருக்கட்டும், இல்ல இன்னும் ஒரு சில செய்திகளை வாசிக்கும் போது ஆகாப்புக்கும் ஆகாப் எசபேல் யோசபாத் இவனுக்கு நடக்கிற உறவுகளை தீர்க்கதரிசி பேசுவார். படிச்சிருப்பீங்களா? அதுல பாத்தீங்க சொன்னா யோசபாத்தும் ஆகாப்பும் அலைன்ஸ் வச்சுப்பாங்க. அலைன்ஸ் சொன்னா ஐக்கியம் வச்சுப்பாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணுக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னா ஐக்கியம் சீர்மிங்கிங் நடக்கும். இவங்க வட ராஜ்யம் முழுசும் 20 ராஜாக்கள் 19 ராஜாக்களும் ஒரு ராஜா கூட தேவனுடைய வார்த்தையில நடக்கல. சாலமோனுடைய ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிச்சு. பிரிஞ்ச பின்னாடி சாலமோனுடைய படை தளபதி ஆகிய யெரொபெயாம் தான் என்ன பண்ணா, அவனுடைய சதவீதம் ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒரு ராஜா கூட நல்லவனா இல்ல. வட ராஜ்யத்துல சமாரியாவுல, வட ராஜ்யத்துடைய தலைநகர் என்னங்க? சமாரியா. 10 கோத்திரங்கள் அடங்கிய சமாரியா. தென் தேசத்துடைய தலைநகர் எதுன்னு சொன்னா எருசலேம் இல்லைங்களா? யூதா கோத்திரம் பென்னிமீன் கோத்திரம் சேர்ந்த இது இல்லைங்களா? அப்ப தென் தேசத்துல ஒட்டுமொத்த 20 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் பேர் சொல்லக்கூடிய லெவல்ல இருந்தாங்க. அதுல ஒரு ராஜா தான் யோசபாத், எசக்கியா, அதே போல யோவாஸ். இந்த மாதிரி ராஜாக்கள்ல அசீரியா, யோசியான் படிக்கிறோம் இல்லையா, அவர் தான் அசீரியா. இந்த ராஜாக்கள் நல்ல ராஜாக்களா வந்தாங்க. இதை நான் எதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு அது புரியும், பின்னாடி சொல்றது புரியும். இப்போ இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஆகாப்புடைய குமாரத்திய வந்து இந்த யோசாபாத்துடைய குமாரனுக்கு வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. படிச்சுக்கோங்க, யோசாபாத்துடைய மேரேஜ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்து இவங்களும் அலைன்ஸ் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி தெரியும் ஆகாப்புடைய மனைவி பேர் என்ன? எசபேல். எசபேல் எங்கிருந்து வந்தவோ? தீரு தேசத்துல வந்தவ. தீரு தேசம் எதுக்கு பேரு? பிசாசு. எசேக்கியேல் 28 அதிகாரத்துல தீரு தேசத்துல ராஜாக்குள்ளதான் அந்தி கிறிஸ்து இருந்துதான் நம்ம பாக்குறோம். பிசாசு லூசிபர் அங்க மேனிஃபெஸ்ட் ஆனதை பாக்குறோம் தீரு தேசத்துல. அப்போ தீரு தேசத்துல இருக்கிற ஏத்பாக்காலுடைய குமாரி தான் எசபேல். இந்த எசபேல் தான் இஸ்ரவேல்ல வந்து எதை கொண்டு வந்தா? விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தவர். கவனிச்சுக்கோங்களா? அப்ப அவதான் வந்து எலியா காலத்துல வாழ்ந்தவ. எலியாவை கொல்ல நினைச்சவ, எலிசாவை கொல்ல நினைச்சவ, தீர்க்கதரிசிகளை கொல்ல நினைச்சவ, இஸ்ரேல விபச்சாரத்தையும் வேசித்தனத்தை கொண்டு வந்தவ. சபை காலத்துல பாக்குறோம் இல்ல, சபை காலத்துல 2வது சபைக்கு 2வது சபை காலத்து 3வது சபை காலத்துல என்ன வருதுன்னு சொன்னா, எசபேல் என்ற ஸ்திரீயானவள் பத்தி பேசும். அந்த ஆதித்துவம் சபை காலத்துல வரதை குறிச்சு சொல்லுவோம். நான் வந்து திரும்ப உள்ள குழப்ப விரும்பல, நான் அங்க போல. நெக்ஸ்ட் வீக் வரும்போது அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாம் கொண்டீங்க. இந்த ஆகாபுடைய மனைவிதான் எசபேல். புரிஞ்சா உங்களுக்கு? ஆகாபுடைய மனைவிதான். இந்த ஆகாபுக்கு எசபேலுக்கு பிறந்தவதான் இந்த அத்தாலியா. யாருங்க? இந்த அத்தாலியா. இந்த அத்தாலியா யாருன்னு சொன்னா, இந்த அகசியாவுடைய தாய். இந்த அகசியாவுடைய இந்த யோராமுடைய மனைவிதான் இவ. யோசபாத் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த ஆகாபுக்கும் யோசபேலுக்கு பிறந்தவள தன்னோட மகனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறான். இவன் என்ன பண்றான்னு சொன்னா, இது தேவன் சொல்றாரு, நீ வடராஜ்யத்தோட கூட எந்த சம்பந்தமும் கலக்காதேன்ற. புரியுதா உங்களுக்கு? அவங்களோட கூட எந்த சகோதர ஸ்நேகத்தை என்ன பண்ணாத. இப்ப அங்க நீங்க படிச்சு பாருங்க 4ஆம் புத்தகம், இதெல்லாம் நீ படிச்சீங்களோ அகாபி அன்பு சகோதர ஸ்நேகம் எல்லாம் உங்களுக்கு புரியும். அவங்களோட கூட எந்த ஐக்கியம் வச்சுக்காதன்னு சொல்லி தேவன் சொல்லுவார். மிகாயா சொல்லுவார், நீ வந்து யோசாபாத்த சொல்லுவார், நீ வந்து ஆகாப்ப வந்து என்ன பண்ற சொன்னா கொலை பண்றதுக்கு போகும்போது அந்த யோராம் வந்து வரும்போது என்ன நடக்குது சொன்னா, அந்த யோசாபாத் மட்டும் கூட இல்லைன்னு சொன்னா நான் உன் முகத்தை பார்த்திருக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்படின்னா எப்போதுமே ராங் யூனியன், ராங் ஐக்கியம் தப்பானது கொண்டு போகும், நியாய தீர்ப்பு கொண்டு போகும். அதனால வார்த்தையோடு கூட இருக்கிறவங்கள ஐக்கியம் வச்சுக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? அவங்க எவ்வளவு சகோதர ஸ்நேகமா இருந்தாலும், எவ்வளவு சொந்த மதமா இருந்தாலும், யாரா இருந்தாலுமே அது நியாய தீர்ப்புல கொண்டு போயிடும். கவனிச்சுக்கோங்க. இப்படி வரும்போது இந்த யோராம் என்ன பண்றான்னு சொன்னா, ஒரு கட்டத்துல சரி யோராம் மரிச்சிடறான். யோராம் மரிச்ச பின்னாடி அகசியா வரான். அகசியா வரும்போது இவனு திரும்ப போய் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த யோராமோட கூட ஐக்கியப்படுறான். இந்த அகசியா அத்தாலியாவுடைய மகன் ஐக்கியப்படுறான். கவனிச்சுக்கோங்க. ஐக்கியப்படும் போது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, எகு அந்த காலகட்டத்துல ஒட்டுமொத்த நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படிக்கு எலியாவால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு படை தளபதி இருக்கிறான். அவன் தான் எகு. அந்த எகு என்ன பண்ணான்னு சொன்னா, ஆகாபுடைய குடும்பத்தை என்ன பண்ணு சொன்னா நியாய தீர்ப்புக்குள்ள மாத்தணும்னு சொல்லி எலியாவினால 3 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. கவனிச்சுக்கோங்க. 1 எலிசா, 2வது எகு, 3வது ஆசகேல்.
ஆசகேல் யாருன்னா சீரியாவுடைய ராஜா. இந்த ஒட்டுமொத்த நபர்களை வச்சு தேவன் வட தேசத்தை இந்த ஆகாபுடைய குடும்பத்தை என்ன பண்ணான்னு சொன்னா நியாய தீர்ப்புக்குள்ள ஆக்கும்னு சொல்லியிருந்தார். அப்படி வரும்போது இவங்களோட கூட ஐக்கியப்படக்கூடாது, ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்லியிருந்தோம். இந்த கீழே இருக்கிற ராஜாக்கள் அவங்களோட ஐக்கியப்படுத்தி கொண்டு அவங்க மூலமா பிறக்கிறவதான் இந்த அத்தாலியா. யாருடைய பொண்ணவா? யாருடைய மகளவா? எசபேலுடைய மகள். இப்போ வடதேசத்துல மட்டும் இருந்த விக்கிரகாராதனை, வடதேசத்துல மட்டும் இருந்த வேசித்தனமும், வடதேசத்துல இருந்த அந்த காரியம் ஒட்டுமொத்தமா இவள் மூலமா யாருக்குள்ள வந்துச்சு? தென் தேசத்துக்கு வந்துச்சு, எருசலேமுக்கு வந்துச்சு. அது கவனிச்சுக்கோங்க நல்லா. இப்போ கவனிச்சிங்களா சொன்னா, இப்போ ஒரு சின்ன டைப்பை மட்டும் பொருத்தி காட்டிட்டு அப்புறம் உள்ள போயிடுறேன். நான் ஒரு சின்ன லைன் மட்டும் வரேன். இந்த எசபேல் யாருக்கு அடையாளமா சபை காலத்துல சொல்லப்படுதுன்னா ரோமன் கேத்தலிக் சர்ச் அடையாளமா சொல்லப்படுது. கரெக்டா? எதுக்கு அடையாளம் சொல்லப்படுது? அதே போல எசபேலுடைய மகள்களா சொல்லப்படுறது யாரு? பொந்தகஸ்தையில புரோட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாமே தாய்கிட்ட வந்தவங்க தான். அதுதான் இந்த அத்தாலியா. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த அத்தாலியா என்ன பண்றான்னு சொன்னா, எப்பொழுதும் ஒரு ராஜா நாட்டை ஆள்றது யாரு ஆளணும்? ராஜா தான் ஆளணும். இவன் என்ன பண்றான்னு சொன்னா, இங்க இருக்கிற அகசியா மரிச்சு போன பின்னாடி இந்த அத்தாலியா எழும்பி என்ன பண்றாரு சொன்னா, இந்த அகசியா இந்த மச்சிர தன்னை மகன் மரிச்ச பின்னாடி இவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டுறாயோ. இப்ப நான் சொல்றேன், இந்த அதிகாரத்தை படிக்கணும்னு சொன்னா 1 புத்தகம் 22 அதிகாரத்துல இருந்து 24 வரைக்கும் படிங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் நான் நோட்ஸ் நான் தரேன் உங்களுக்கு. வரலாற்று பின்னணி இதுதான். புரியுதுங்களா? வரலாற்று பின்னணி பாருங்க, அது காட்டுறேன். ஒரு சின்ன லைன் காட்டுறேன் பாருங்களேன். 2 புத்தகம் 2 புத்தகம் 20 22 வசனம். 22 வசனத்துல பாருங்களேன் என்ன நடக்குது. 10 வசனம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள். 22 அதிகாரம் 10 வசனம் சொன்னா 21 அதிகாரத்துல இருந்து பிடிச்சி 24 வரைக்கும் வாச்சா இந்த லைன் எல்லாம் புரியும்னு சொல்லி கவனிங்க நல்லா. அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தாருள்ள சகல யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். எல்லாரும் என்ன பண்ணிட்டாவா? சங்காரம் பண்ணி ராஜாவின் குமார்த்தியாகிய யோசாபியாத் கொன்று போடப்படுகிற ராஜா குமாரருக்குள்ள இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனை அவன் தாதியையும் சயன வீட்டில் வைத்து அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போகாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமார்த்தியும் ஆசாரணியாகிய யோய்தாவின் பெண்ஜாதியுமாகிய யோசாபியாத் அவளை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியுமாய் இருந்தாள். நல்லா. இந்த அகசியாவுடைய சிஸ்டர் என்ன பண்றான்னு சொன்னா, இவனுக்கு பிறந்த பிள்ளைய இந்த தாய் அத்தாலியா என்ன பண்றா, எல்லாரையும் கொண்டு போட்டு இவன் ராணி ஆயிடுறா. ராணி ஆயிட்டு வடதேசத்துல இருக்கிற விக்கிரக ஆராதனை எல்லாம் எருசலேம்லயும் தேசத்தையும் உள்ள கொண்டு வரா. கவனிச்சுக்கோங்களா? அப்படி கொண்டு வரும்போது எல்லா ராஜாக்களும் கொண்டு வரும்போது இந்த யோவாஸ் இருக்காருல்ல, அடுத்த ராஜா இருக்காரு இல்லையா, இவர் பிறந்து 1 வருஷம் ஏதோ ஆயிருக்குது. கீழே நீங்க படிச்சு பாருங்க, அடுத்த அதிகாரங்களா படிச்சு பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன பண்றான்னு சொன்னா, இந்த அகசியாவோட சகோதரி, அதாவது அந்த கால ஆசாரியனுடைய மனைவி, அந்த கால ஆசாரியன் பேரு யோய்தா. அந்த யோய்தா என்ற ஆசாரியன், அந்த ஆசாரியனுடைய மனைவி என்ன பண்றான்னு சொன்னா, எல்லாரையும் கொல்லும் போது அந்த 1 வயசு பிள்ளையை மட்டும் எடுத்துட்டு போய் சயன வீடுன்னு சொன்னா அந்த புறத்துல வச்சு பாதுகாக்கிறான். பாதுகாத்து அதுக்கப்புறம் எடுத்து தேவாலயத்துக்குள்ள கொண்டு போய் தேவாலயத்துல 6 வருஷம் இந்த யோவாசை என்ன பண்றான்னு சொன்னா, யோய்தா என்ற ஆசாரியனும் இந்த யோசேபியாத் என்ற அத்தையும் சேர்ந்து பாதுகாத்து 6 வருஷம் கழிச்சு 7வது வருஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எல்லா படை வீரர்களையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி யோவாசை என்ன பண்றாங்க, யோவாச ராஜாவா அபிஷேகம் பண்ணி அத்தாலியால கொண்டு போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? 6 வருஷம் அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒட்டுமொத்த ராஜ்யத்திலையும் விக்கிரக ஆராதனை உள்ள வருது. தேவாலயத்துல பலிகள் இல்ல, தேவாலயத்துல போஜன பலி இல்ல, பான பலி இல்ல, தேவாலயத்துல ஆராதனை முறைகள்லாம் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கா,
அவ ஆல்ரெடி அவளோட தாய் அத்தா இவ யாருங்க யோசபேல். அந்த யோசபேல் வந்து அங்க இருக்கிற வட தேசத்துல இருக்கிற தீர்வுல இருந்து விக்கிரக ஆராதனை உள்ள கொண்டு வந்து, வேசித்தனை உள்ள கொண்டு வந்து, தீர்க்கதரிசி உள்ள கொண்டு வந்தா வட தேசத்துக்கு. இவ தென் தேசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறான். உங்களுக்கு இப்ப தேவன் என்ன பண்ண சொன்னா, ஒட்டுமொத்தமா இந்திய இடத்துல என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா, தாவீதின் வம்சம் அழிஞ்சு போயிருக்கணும். கரெக்டா? தாவீதின் வம்சம், ஏன்னா தேவன் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. தாவீதின் குமாரன் நீ உண்மையா உத்தமா நடந்தினா உன்னுடைய சததியில ஒரு குமாரன் உன் சிங்காசனத்துல வீட்டு இருப்பாருன்னு சொல்லி. கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துல இந்த அத்தாலியா என்ன பண்றான்னு சொன்னா, இங்க கொலை பண்றா. யார கொலை பண்றா? தாவீதின் வம்சத்துல வந்த இந்த அகசியாவுடைய குமார் ராஜகுமார் எல்லாத்தையும் கொண்டுட்டா. இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆளே யோசேயா. அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல என்னங்க முதல் பைபிள் ஸ்டடி என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? சர்ப்பத்தின் அடிச்சூடு. சர்ப்பத்தின் அடிச்சூடு எப்பொழுதுமே என்ன பண்ணுன்னு சொன்னா, சர்ப்பத்தின் ஸ்திரீயின் வித்தை கொலை பண்றதுக்கு ரெடி பண்ணும். என்ன பண்ணும்? ஸ்திரீயின் வித்து யாருங்க? இயேசு கிறிஸ்து வரக்கூடாதுபடிக்கு கொலை பண்றது ரெடி பண்ணும். அப்போ இந்த அத்தாலியா தான் இந்த சர்ப்பத்தின் அடிச்சூட வந்து இந்த இடத்துல இருக்கிற எல்லா ராஜ்ய குமாரில கொண்டு கிறிஸ்து அந்த இடத்துல வெறும் பதவிக்காக நடந்தது மாதிரி நம்ம பாக்குறோம். ஆனா அது கிடையாது. அதுக்கு பின்பதாக இருக்கிற ஆவிக்குரிய நோக்கம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்து அந்த வழியா வர வேண்டியதா இருக்குது. அங்க பிரேக் டவுன் போடுறாங்க. புரிஞ்சுதா சொல்றது? புரிஞ்சுங்களா? எங்க சத்தியம் இடிக்குது புரிஞ்சா உங்களுக்கு? கவனிச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல இந்த அத்தாலியால் ஆட்சி செஞ்சா இல்லையா, இந்த காலத்துல ஜனங்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த இதுங்க யோவேல். என்ன சொல்றாரு யோவேல்? என்ன அர்த்தம்? யோவேல் என்ன அர்த்தம் சொன்ன? என்னங்க ஏன்றது புரியுதா உங்களுக்கு? இவ வேற ஒரு தேவங்களையும் வேற ஒரு ஆராதனை உள்ள கொண்டு வரும்போது தேவன் இந்த யோவேல் மூலமா திரும்ப கொண்டு வந்து ஜனங்களுக்கு திரும்ப ரெஸ்டோரேஷனை கொடுக்கறதுக்காக தேவன் ஒரு நியாய தீர்ப்ப தேசத்துக்குள்ள கட்டாயப்படுறார். இந்த 6 வருஷம் இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, தேசத்துல இங்க என்ன நடக்குது நம்ம பார்த்தோம். நம்ம என்ன நடக்குது? வெட்டுக்கிளி, பச்சை புழு, மூசுக்கட்டை பூச்சி மூலமா தேசத்துக்குள்ள தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து ஜனங்களை மனம் திரும்புறதுக்கு வழியை கொண்டு வர வைக்கிறார். உங்களுக்கு ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? அத்தாலியாவுக்கு போயிட்டீங்க. சபை நீங்க என்ன பண்றீங்க? சபை 6 சபைக்காக என்ன ஆயிட்டு இருந்துச்சு? அதேதான் இப்ப நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீக் நான் அந்த காரியத்தெல்லாம் எடுக்கிறேன். இப்போ அத்தாலியால போல, அத்தாலியால் யாருடைய குமார்த்தி? எசபேலுடைய குமார்த்தி. அவ என்ன பண்றா? ஜனத்தை சபையை யார் ஆளணும்? கிறிஸ்து ராஜா கிறிஸ்து ஆளணும். அப்ப அந்த கிறிஸ்து உள்ள இருக்கிற தலைமை ஆளணும். அதை கொண்டுட்டு இல்ல அதை எடுத்து போட்டு யார் ஆள்றா? இப்போ ஒரு பெண் ஆள்றா. அதுதான் இங்க காணப்படுது. இந்த நேரத்துல திரும்ப ரெஸ்டோர் பண்றதுக்கு, ஜனங்களோட மனநிலையை மாத்துறதுக்காக தான் தேவன் இந்த இடத்துல யோவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்லி இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் வருது. நீங்க இந்த யோவேல் புஸ்தகத்தை படிக்கணும். இது படிச்சுட்டு அந்த 3 அதிகாரத்தை போய் படிங்களேன். எந்த அதிகாரம்? 3 அதிகாரம். 4 புஸ்தகத்துல 22 அதிகாரத்துல 25 வரைக்கும் இருக்கிற பகுதி படிச்சீங்கன்னா இதுதான் அதுக்கான ஃபிட்டிங் பிளேஸ். ரெண்டுமா ஃபிட் ஆகும். அத்தாலியா என்ன பண்ணா அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் வரும். இப்ப நான் யோவேல்ன்ற வசனமே எதுக்கு, யோவேல்ன்ற பேரே எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லி புரியுதா உங்களுக்கு? யோவேல் என்ன அர்த்தம்? கர்த்தரே தேவன். ஏன் அது எதுக்காக சொல்லப்பட்டுச்சு? விக்கிரக ஆராதனையும் தேவனுடைய ஆராதனை முறைகளும் இல்லாம போயிட்டு இருந்துச்சு. அதை திரும்ப உள்ள கொண்டு வரதுக்கு இந்த செய்தியாளனும் செய்தியும் ஒன்றே. செய்தியோட பேர்லயே ஒரு செய்தி இருக்குது. புரிஞ்சுதான் உங்களுக்கு? சரி, இப்ப நான் உள்ள போலாம். இப்ப அதுதான் காட்டணும் உங்களுக்கு. இந்த ராஜ்யம் இங்க எஸ்க்கு சரி டிவைடட் கிங்டம், அதாவது பிரிஞ்ச ராஜ்யத்துல யூதேயா இஸ்ரேல் ராஜ்யம் இதான் 10 கோத்திரம் அடங்கியது. இங்க இருக்கிற யூதா கோத்திரம். இந்த இடத்துக்கு தான், இந்த இடத்துல தான் இவங்க இந்த ராஜாக்கள் 2 பேரும் என்னங்க அலைன்ஸ் வச்சுக்கிறேன். அலைன்ஸ் சொன்னா திருமண பந்தம் வச்சுக்கணும். இங்கதான் அத்தாலியால வந்து என்ன பண்றான்? எருசலேம்ல இருந்து எல்லா ராஜகுமாரில கொண்டு ஆட்சிக்குள்ள கொண்டு வரா. இந்த இடத்துல இந்த நேரத்துல தான் தேவன் யோவேல் தீர்க்கதரிசி அனுப்பி, யோவேலை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. வேற எந்த ஒரு பின்னணி, வரலாற்று பின்னணி நமக்கு தெரியல. வெறும் செய்தியாளர் மட்டும் வந்து மெசேஜ் கொடுக்குறாரு. என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? ரெஸ்டோரேஷன் மெசேஜ் கொடுக்குறாரு. இவ்வளவு இந்த அகசியாவை தூக்கி போட்டு திரும்ப ரெஸ்டோர் பண்ணு, எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணு. தேவனச்ச மகிமையை தேசத்துக்குள்ள கொண்டு வா, பலிகளை கொண்டு வா, ஆராதனை முறைகளை கொண்டு வா அப்படின்னு சொல்லி ரெஸ்டோரேஷன் கொடுக்கறதுக்கு முன்பதாக ஒரு நியாய தீர்ப்பு தேசத்துக்குள்ள கட்டளையிட்டு ஜனங்களை திரும்பவும் மாமரிங் அப்படின்னு சொன்னா லாமெண்டேஷன் புலம்பலுக்குள்ள கொண்டு வந்து அவங்க ஒப்பு கொடுக்க வச்சு திரும்ப கொண்டு வராங்க. இதுதான் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய
பின்னணி, எதுக்காக எழுதப்பட்டுச்சு பின்னணி. இப்ப அடுத்தது உள்ள போலாம் பாருங்களேன். அடுத்தது நான் சொல்றேன் உங்களுக்கு. இது எழுதப்பட்ட காலம் கிமு 835 இருந்து 830 இருந்து 35 வரைக்கும். இதே காலகட்டத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு புத்தகத்தை கொஞ்சம் பார்த்தோம் நம்ம. ஒபதியா புஸ்தகம். ஒபதியா புஸ்தகம் தெரியும் இல்லையா? ஒபதியா புஸ்தகத்தை நம்ம பார்த்தோமா? ஒபதியா புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? யாருக்கு எழுதப்படுதுங்க? ஏதோமியருக்கு. பாருங்க ஒரு சொல்றாரு கரெக்டா. யோதாமியருக்கு எழுதப்பட்டுச்சு. உபதியா புஸ்தகத்திலயும் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவோம். அதுலயும் கர்த்தருடைய நாளை குறிச்சு பேசும். நம்ம வச்சிருக்கிறோம். தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற நாள் சொல்லி சுத்தி தேசங்களுக்கெல்லாம் எப்படி நியாய தீர்ப்பு வருதுன்றதை குறிச்சு சொல்லப்பட்டிருக்குது. எதுக்குன்னு சொன்னா உன் ஜனங்கள் வந்து சிறையிருப்புக்குள்ள போகும்போது இந்த யோதாமியர் சந்தோஷப்பட்டாங்க. அதனால இருந்து உங்களுக்கு இது நடந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது வருது. எது வருது? யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் வருது. இதுலயும் அந்த கர்த்தருடைய நாள்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாரு. எதை குறிச்சு சொல்றாருன்னு சொன்னா, நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மகத்தான 2 நியாய தீர்ப்புகளை குறிச்சு சொல்றாரு இவர் இந்த புத்தகத்துல. அடுத்தது என்ன வர போகுது உங்களுக்கு? கிமு 835 எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? பாபிலோட சிறையிருப்பு நடந்த காலம் இதுங்க. பாபிலோட சிறையிருப்பு நடந்து கிமு 606ல. அந்த நியாய தீர்ப்பும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல. நீங்க மனம் திரும்புங்க, வார்த்தை கீழ்படியாம இருந்தா வடக்குல இருந்து ஒரு ராஜ்யம் வந்து உங்களை முழுகி போடும் அப்படின்னு சொல்லி தேவன் நியாய தீர்ப்பை இங்க சொல்ற நியாய தீர்ப்பை குறிச்சு இங்க தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இப்போ இது நான் நெக்ஸ்ட் வீக் வரும்போது எப்படி சபை காலத்துல அது டிராவல் ஆச்சு. ஏன்னா 4 புழுக்கள் வருது இல்லையா? என்னென்ன புழுக்கள் வருது? நான் ஏதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இங்க பாருங்களேன். பச்சை புழு, பாமர்வாம், வெட்டுக்கிளி, லோக்கஸ்ட், பச்சை கிளி, கேங்கர், முசுக்கொட்டை பிச்சு, கேட்டர்பில்லர். இந்த 4 தான் என்ன பண்ணுது? தேசத்துல இருக்கிற எல்லா செடி கொடிகளையும் எல்லா விதமான ஃபுட் சோர்ஸையும் அக்ரிகல்ச்சர் சோர்ஸையும் நாசம் பண்ணுது. தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, இதை என்னுடைய சேனைகள்ன்றார். யாருடைய சேனையா? தேவனே இவங்க நியாய தீர்ப்பு அனுப்புறாரு. ஏன் நியாய தீர்ப்பு அனுப்புறாரு? அந்த காலத்துல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த காலத்துல அத்தாலியால் ஆட்சியில இருக்கிறான். அப்ப தேசத்துல தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவங்க இல்ல விக்கிரக ஆராதனைக்குள்ள இருக்கிறாங்க, வார்த்தை கீழ்படுகிறவங்க இல்ல. இப்போ இதை எத்தனை வருஷம் நடக்குது? இது 6 வருஷம். நான் தான் சொன்னேன் 6 இயர் நடக்குது. 7th இயர் வரும்போது தான் தேவன் ஒரு ரெஸ்டோரேஷனை கொடுக்குறாரு. அந்த 6 வருஷமா நியாய தீர்ப்பு வருது. இந்த 7வது வருஷம் வரும்போது அவங்க மனம் திரும்பி யோய்தா என்ற ஒரு ஆசாரியன் கீழாக, இந்த யோய்தா யாருக்கு அடையாளமா இருக்கிறாருன்னு சொன்னா தீர்க்கதரிசிக்கு அடையாளமா இருக்கிறார். இப்போ இங்க இருக்கிற யோவாஸ் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? சேர்ச் திரும்ப மூல நிலைக்குள்ள ஆளுகிற நிலைக்குள்ள வருகிற அந்த காரியத்தை பாக்குறாங்க. யாரை கொண்டு? இந்த ரோமன் சரி இந்த புரொட்டஸ்டன்ட்ஸை கொண்டு மீன்ஸ் கொண்டுனா மாம்சரீதியான கொண்டு கிடையாது. அதை தள்ளி அத்தாலியால தள்ளி யோசேபேலுடைய குமார்த்தியை தள்ளி திரும்ப ஸ்தானத்தை கொண்டு வருது, தேவனுடைய ஆராதனை கொண்டு வருது, திரும்ப அழிக்கப்படுகிற செய்தியை கொண்டு வரதான் இந்த செய்தி. புரிஞ்சா உங்களுக்கு? சொல்ல விஷயம் புரிஞ்சா? இப்ப அடுத்த விஷயங்களுக்குள்ள போலாம். அடுத்த சின்ன லைன் மட்டும் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்ற அந்த லைன் சொல்றேன் பாருங்களேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் காட்டுறேன், கவனிங்க. இந்த புஸ்தகத்துல என்ன நடக்குது? மைய கருத்து. இந்த புஸ்தகத்துல மைய கருத்து என்ன? திரும்ப அளிக்கப்படுதல், கர்த்தருடைய நாள். என்ன மெசேஜ்? திரும்ப அளிக்கப்படுதல். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, திரும்ப அளிக்கப்படுதல், கர்த்தருடைய நாள் சொல்ல 2 மகத்தான செய்திகள் இருக்குது. அடுத்தது முக்கியமான வார்த்தைகள் சியோன் அப்படின்றது அதிகமா யூஸ் பண்ணப்படுறது இந்த புக்ல. சியோன்ற வார்த்தை. சியோனில எக்காலம் ஊதுங்கள். 2வது அதிகாரம் வாசிங்க. 2வது அதிகாரத்தை வாசிங்க. அதுல இருக்கும் பாருங்க. 2வது அதிகாரம். சியோனில எக்காலம் ஊதுங்கள். என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. 2வது வசனம். அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மக்கும் மந்தகாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். போதும். இப்போ இங்கதான் சியோனில எக்காலம் ஊதுங்கள், கர்த்தருடைய நாள். இப்ப எப்போதுமே சியோன்றது பைபிள்ல எதை குறிக்கும்னு சொன்னா சர்ச்சை குறிக்கும். மனவாட்டி சியோன எப்பவுமே எதை குறிக்குங்க? சர்ச்சை குறிக்கும். கர்த்தருடைய நாள்ன்றது ஜட்ஜ்மெண்ட் டே குறிக்கும். புரிஞ்சோங்க 2. அப்ப இது 2ஐயும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த புத்தகத்தை எழுதுது. ட்ரம்பட் எப்பொழுதுமே எதை குறிக்குது? நியூ டெஸ்ட்மெண்ட்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். எக்காலம் அரசியல் சம்பந்தப்பட்ட தகராறையும் போரையும் குறிக்கும்னு சொல்லியிருக்கேனா?
சொல்லியிருக்கேனா? அப்போ நான் வெறும் இந்த புஸ்தகத்தை பற்றி பேசுறேன். நெக்ஸ்ட் வீக் வரும்போது எப்படி எக்காலங்கள்ல இது பொருந்துன்றதை குறித்து காட்டுறேன். நான் இங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, எக்காலங்கள் எப்பொழுதுமே எக்காலங்கள் யாருக்கு சொல்லப்படுது? யூதர்களுக்கு. அதே போல முத்திரைகள் புறஜாதிக்கு, கலசங்கள் உலகத்துக்கு. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எக்காலங்கள்ன்றது எக்காலங்களை நீங்க படிச்சு பாருங்க. 8வது அதிகாரம் 1 வசனம் வாசிமா. வெளிப்படுத்தல் 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 கொஞ்சம் வேகமா வாசிங்களேன். அவர் 7ஆம் முத்திரையை அது இல்லைங்க, அது இல்ல. 7ஆம் வசனம். வாசிங்க. முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இரத்த கலந்த மழையையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 3/4 வெந்து போயிற்று. 8ஆம் வசனம் வாசிங்க. இப்போ 2ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 3/4 ரத்தமாயிற்று. அதே போல 10ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்தில் இருந்து விழுந்தது. அது ஆறுகளின் 3/4 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. 12ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 3/4 சந்திரனில் 3/4 நட்சத்திரங்களில் 3/4 சேதப்பட்டது. அவற்றில் 3/4 இருளடைந்தது. 13ஆம் வசனம் வாசிங்க. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இப்போ இங்க ட்ரம்பட்டை பத்தி சொல்லுது. 8ஆம் அதிகாரத்துல ட்ரம்பட் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 8ஆம் அதிகாரத்துல 11வது அதிகாரம் வரைக்கும் 7 எக்காலங்கள் இருக்குது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை விட்டுட்டீங்களா? 9வது அதிகாரம் வரைக்கும் 6 எக்காலங்களும், 10வது அதிகாரம் பலமல்ல தூதன் இறங்கி வர்றது. 10வது அதிகாரத்துல எந்த ட்ரம்பட்டு கிடையாது. 11வது அதிகாரத்துல மோசஸ் எலேஜா வர்றாங்க. 11வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்களா? அங்க பாருங்க, ஒரு ட்ரம்பட் இருக்கும் பாருங்க. 15 14 15 11வது அதிகாரம் 14 15. 2ஆம் ஆபத்து கடந்து போயிட்டு 3ஆம் ஆபத்து சீக்கிரமாக வருகிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்களும் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யமாயிற்று. இப்போ நம்ம இங்க என்ன பாக்குறோம்? எக்காலங்களை பாக்குறோம். எங்க பாக்குறோம்? 7 எக்காலங்கள் வச்சு பாக்குறோம். எக்காலங்கள்ன்றது எப்பொழுதும் எதை குறிச்சு சொல்லுதுன்னு சொன்னா, அரசியல் சம்பந்தமான தகராறை குறிக்குது, இல்ல போரை குறிக்குது. எப்பொழுதுமே இந்த வாரோ இல்ல நேச்சுரல் டிசாஸ்டரோ எதை குறிச்சு யாருக்காக அப்படின்னு சொன்னா, டெம்பரவரியான நேச்சுரல் டிசாஸ்டர்ன்றது யூதர்களுக்காக நடக்கிறது பூமியில. கவனிச்சுக்கோங்க நல்லா. யாருக்காக நடக்குது? யூதர்களுக்காக நடக்குது. ஏன்னா தேவன் யூதர்களை திரும்ப ரெஸ்டோர் பண்ணி தேசத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக நடக்கிறது. அதோட ப்ரீவியஸ் பார்ட் தான் இந்த யோவேல் புத்தகத்துல நீங்க பாக்குறீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? என்ன சொல்ற தேவன்? எக்காலத்தை ஊதுங்கன்னு சொல்றாரு. இப்ப எக்காலம் ஊதுறது எதுக்காகன்றதை திரும்ப சொல்றாரு பாருங்க. நான் வாசிக்கிறது பாயிண்ட் வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். அது கீழே பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. அது செமையா இருக்கிறது. அதுக்கான 3 நோக்கங்கள் இருக்கு. அது கூறிய கீச்சிடுகிற துணியை கொடுக்கிறது. வேதத்தில் எக்காலம் என்பது எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? யுத்தத்தை குறிக்கிறது. வேதாகம நாட்களில் எக்காலம் முழங்குவதை நீங்கள் கண்டால் அதன் துணியையும் யுத்தத்தை குறிக்கும் ஒரு வெளிப்படுத்தலாக இருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு காரியம் நடைபெற இருக்கிறது என்பதாய் உள்ளது. அது கீழே பாருங்க, 1ஆம் முத்திரையில். இப்பொழுது எக்காலம் என்பது போரை அல்லது அரசியல் சம்பந்தமாக நேரிடும் தகராறை குறிக்கிறது. எக்காலம் அரசியல் தகராறை உண்டாக்கும். அது போருக்கு காரணமாக இருக்கும். நம்மில் உள்ளது போன்ற அரசியல் குழப்பங்கள் உண்டாகும். யுத்தம் நெருங்கிவிட்டது என்பது அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல எதை குறிச்சு பேசுறது? எக்காலங்களை வச்சு பேசுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 7 எக்காலங்கள் இருக்குது. முதல் 4 எக்காலங்கள் இயற்கையை தாக்குது. கவனிச்சுக்கோங்க நல்லா. நீ அதனால முதல் அந்த வசனங்களை வாசி காட்டின வெளிப்படுத்தல் வாசிங்க திரும்ப. அந்த வெளிப்படுத்தல 8வது அதிகாரம் முதல் 3 எக்காலங்களை வாசிங்க. முதல் 3. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலை அக்கினியும் உண்டாகி. போதுங்க. முதலாவது எக்காலம் கவனிங்க. இப்போ ஒருத்தர் வாசிக்கிறாங்க, இங்க பாருங்களேன். முதல் எக்காலம் கல்மலை. உங்களுக்கு 2வது எக்காலம் வாசிங்க. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்.
அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. முதல்ல எங்க பாதிக்குது சொன்னா, முதல் எக்காலம் எதை பாதிக்குது சொன்னா, இயற்கையில பசும்புல்ல பாதிக்குது. ரெண்டாவது பூமியை பாதிக்குது. ரெண்டாவது எக்காலம் எங்க பாதிக்குது சொன்னா, சமுத்திரத்தை பாதிக்குது இல்லைங்களா? இப்ப மூன்றாவது எக்காலம் பாருங்களேன். மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்தில் இருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேல். போதும். மூன்றாவது எக்காலம் எதை பாதிக்குது சொன்னா, வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் தான் பாதிக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? கிரவுண்ட் வாட்டர், ஆறுகள், ஏரிகள், குளங்களை பாதிக்குது. நாலாவது எக்காலம் வாசிங்க. நாலாவது எக்காலம். நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும், சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும், நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. போதுங்க. நான்காவது எக்காலம் எதை பாதிக்குதுன்னா, நேச்சரை பாதிக்குது. அப்படின்னா இயற்கை, அதாவது அட்மாஸ்பியர் பாதிக்குது. காற்று மீன்ஸ் அந்த அட்மாஸ்பியர், நட்சத்திரங்களை பாதிக்குது. முதல் பாதிப்பு மரம் செடி கொடிகள், இரண்டாவது பாதிப்பு சமுத்திரம், மூன்றாவது பாதிப்பு கிரவுண்ட் வாட்டர், நாலாவது பாதிப்பு அட்மாஸ்பியர், வெளிச்சம், சந்திரன், சூரியன், அட்மாஸ்பியர் பாதிக்குது. இந்த 4 எக்காலங்களால 4 பாதிப்பு. அடுத்த 3 எக்காலங்கள் யுத்தங்களா இருக்குது. கரெக்டுங்களா? அது கீழே அந்த வசந்த வாசிக்கிற கீழே பாருங்க. வாசிமா 13ஆம் வசனம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வரக்கண்டே, அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்ப பின்னாடி வர்ற 5, 6, 7 எக்காலங்கள் 3 ஐயோக்களா இருக்குது, 3 ஆபத்துகளா இருக்குது. மீன்ஸ் முதலாவது உலக யுத்தம், இரண்டாவது உலக யுத்தம், மூன்றாவது உலக யுத்தம். அப்படின்னா மனுஷனாலே அவன் 4th டைமென்ஷன் மூலமா ஏற்படுற ப்ராப்ளம் அது. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இது எல்லாமே எதுக்காக சொன்னா, ஒட்டுமொத்த யூதர்களை ரெஸ்டோர் பண்றதுக்காக பண்ற பாயிண்ட் இது. அதனால தீர்க்கதரிசி சொல்றாரு, எக்காலம் அரசியல் சம்பந்தமான தகராறையும் போரையும் குறிக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மூலமா, செகண்ட் வேர்ல்டு வார் மூலமாவும் யூதர்கள்லாம் கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா கொல்லப்பட்டாங்களா இல்லையா? கொல்லப்பட்டது மூலமா யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தேசத்துக்கு வந்தாங்க. எங்க வந்தாங்க? சொல்லுறது அவங்களுக்கு தேசத்துக்கு வந்தாங்க. அப்போ உலகம் முழுசும் யூதர்களுக்கு ஹோலோகாஸ்ட் நடந்துச்சு, யூதர்களுக்கான இன அழிப்பு நடந்துச்சு. இப்போ அவரை அழிக்கும் போது எகிப்துல தேவன் அவங்கள கொல்றதுக்கு பார்வோட இருதயத்தை ஏவுறது மூலமா அவங்க என்ன பண்ணாங்க? என்னாச்சு? என்ன நடந்துச்சுங்க? எகிப்துல அப்பதான் அவங்க தேசத்தை விட்டு போகணும் அப்படின்ற இருதயம் வருது. பார்வோனை யோசேப்ப அறியாத ராஜ்யன் வர்ற வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. அது மாதிரி 2000 வருஷமா யூதர்கள் வெளியே இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. எப்போ உலக யுத்தங்கள், அதுக்கு எக்காலங்கள் இந்த தூதர்கள் ஊத ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அவங்க தேசத்துக்குள்ள வரணும். தேசத்துக்குள்ள வந்தாதான் யாரை சந்திப்பாங்களா? மெசியா சந்திப்பாங்க. அதுக்காக இது. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? புரிஞ்சா இது வரைக்கும்? இப்ப கவனிங்க. இப்ப இந்த எக்காலன்றது யூதர்கள் 3ல ஒரு பங்கு. 3ல ஒரு பங்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பூமியில இருக்கிற 3 ஜாதிகள் தான் இருக்கிறாங்க. ஒண்ணு சேம், காம், யாபேத். அப்போ 3ல ஒரு பங்குன்னு சொன்னா 3ல ஒரு பங்கை பாதிக்கிறதுக்கு தான் இது வருது. அப்படின்னா சேமுடைய வம்சாவளியில தான் யார் வந்தது? சேமுடைய வம்சாவளியில வந்தவங்க இந்த யூதர்கள். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அவங்கள போக்கஸ் பண்ணி தான் எக்காலம் வருது. அப்படியே போல 4ல ஒரு பங்குன்னு பாத்தீங்கன்னா, அது நீ வெளிப்படுத்துற விசேஷம் முத்திரையில பார்க்கும்போது 4ல ஒரு பங்கு பாப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பூமியில் உள்ள கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு படிக்கிறீங்களா? பட்டயம் கொடுக்கப்பட்டுச்சு. 2வது முத்திரையில சிகப்பு குதிரை மேல் ஒருத்தன் ஏறி இருக்க கண்டேன். அப்ப அப்படி ஏறி இருக்கும்போது அவனுக்கு பட்டயம் கொடுக்கப்பட்டுச்சு. பூமியில கால் பங்குல உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு, பட்டயம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்னா பூமியில கால் பங்குன்றது 4 பகுதி, டோட்டல் வேர்ட்ஸ் 4 வேர்ட்ஸ் குறிக்குது, 4 திசைகளை குறிக்குது. 4 திசைகள்லயும் நடக்கிற நியாயத்தை, ஸ்பிரிச்சுவல் யுத்தத்தை, ஆவிக்குரிய யுத்தத்தை முத்திரை குறிக்குது. மாம்ச ரீதியான யுத்தத்தை எக்காலம் குறிக்குது. வைல்ஸ் ஒட்டுமொத்த உலகத்துக்கு தேவன் நியாய தீர்ப்பு குறிக்குது. புரிஞ்சா உங்களுக்கு இது வரைக்கும்? இப்ப நம்ம இங்க பாக்குறது இதை பாக்குறோம், யோவேல இதை பாக்குறோம், யோவேல இதை அவங்க பாக்குறோம், எக்காலம் தானே பாக்குறோம். வாசிங்கள, திரும்ப வாசிங்கள. 2:1 யோவேல் 2:1. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிக்கை சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் கத்தரிக்க கடந்தீர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாள் வருது. அதுக்கு முன்னாடி எக்காலம் ஊது. எக்காலம்னா ஒண்ணு ஜனங்களை ஒண்ணு சேர்த்துறதுக்காக வருது. சொல்றாரு, ஒண்ணு ஜனங்களை ஒண்ணு சேர்த்தோம், அதாவது போரை குறிக்கும், போர் வர்றதுக்கான அறிவிப்பை கொண்டு வருது இந்த எக்காலம்ன்ற.
இப்ப இது கீழே பார்க்கும்போது என்ன புரியும் சொன்னா, ஒரு ஜாதி பரவன்னு சொல்லப்படுது. 2ஆம் வசனத்துக்கு கீழே நீ வாட்சி சொல்லப்படுது. ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதுக்கு முன்பதாக நீ தப்பித்துக் கொள்ளுங்க. எக்கால செய்தி ஒண்ணு வருது, யுத்தத்துக்கான ஒரு செய்தி வருது, அதுக்குள்ள தப்பித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. பர்டிகுலரா நீங்க வாசிக்கும் கீழே வாட்சி பாருங்களேன். அப்போ இந்த யோவேல நீங்க சரியா பாத்தீங்க சொன்னா 3 அதிகாரமோ 3 ஐயோக்களை குறிச்சு சொல்லும். முதல் அதிகாரம் முதல் ஐயோவையும், 2வது அதிகாரம் 2வது ஐயோயும், 3வது அதிகாரம் 3வது ஐயோவும் சொல்லும். புரிஞ்சா இல்லைங்களா? முதல் ஐயோ என்னங்க, 2வது ஐயோ என்னங்க, 3வது ஐயோ என்னங்க, இதுதான் இது குறிக்கும். நான் எடுத்து இந்த செய்தி எடுக்கிறேன், பட் இந்த புக்கை பத்தி மட்டும் சொல்றதுனால சின்ன சின்ன லைன் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த புக்ல முக்கியமான பார்ட் என்ன, கர்த்தருடைய நாள். 2வது என்னங்க, இப்ப சொல்ற எக்காலம் ஊதுறது, அதுக்கப்புறம் திரும்ப அளிக்கப்படுற செய்தியை கொடுக்கிறது. சொல்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப கவனிங்க நல்லா, நான் அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன், நான் காட்ட விருப்பப்படுறேன். கவனிங்க நல்லா. இது இப்போ அதிகாரம் வயசா பாக்குறேன். இந்த புஸ்தகத்துடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஜனங்களை தேவனுக்கு முன்பாக பரிசுத்த சபையாக கூட்டுதல். கட்டுதல் எழுதுற கூட்டுதல். நான் சொன்னேன், எக்காலம் ஊதும் போது ஜனங்களை என்ன பண்றாங்க, எக்காலம் என்ன பண்ணுன்னு சொன்னேன். இப்ப ஊர்ல ஒரு எக்காலம் ஊதுறாங்க, அந்த காலத்துல தண்டோரம் அடிக்கிறாங்க. தண்டோரம் அடிக்கிறதுனால என்ன செய்வாங்க, ஒரு செய்தி கொண்டு வந்து ஜனங்களை ஒண்ணு சேர்த்துருது இல்லைங்களா? அப்போ 2 விதமான எக்காலங்கள் இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மாம்ச ரீதியான எக்காலம் யூதர்களுக்கு வர போற குறிக்குது. ஆவிக்குரிய எக்காலம் முத்திரையின் கீழே நடக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஒரு செய்தியாளர் வரான், திருவரசி முத்திரையில சொல்ற ஒரு செய்தியாளர் வரான், அவர் ஜனங்கள் மத்தியில எக்காலத்தை முழங்குறான் அப்படின்னு சொன்னா ஒரு காலம் வர்ற செய்தியாளனை குறிக்குது. அது போய் ஜனங்கள் மத்தியில ஆவிக்குரிய யுத்தத்தை என்ன பண்றான், பிரகடிக்கிறான். அது வார்த்தை கேட்கறவங்க முத்தரிக்கப்படுறாங்க, வார்த்தை கேட்காதவங்க நியாயத்திற்குள்ள போறாங்கன்னு சொல்றாரு திருக்கதர்சி 1ஆம் முத்திரையில சொல்றாரு. இந்த பாயிண்ட் சொல்றாரு. அப்ப ஆவிக்குரிய எக்காலன்றது ஒரு செய்தியாளர் மூலமா வர்ற முத்திரையில் செய்தியை குறிக்குது. அது மூலமா ஏற்றுக்கொள்றாங்க, உள்ள வராங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க போருக்குள்ள ஆவிக்குரிய யுத்தத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க, ஆவிக்குரிய விதமா மரணிக்கிறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? சொல்ற விஷயம் புரியுது உங்களுக்கு? அப்போ இங்க கவனிங்க நல்லா, ஜனங்களை தேவனுக்கு முன்பாக பரிசுத்த சபையாக கூட்டுதல் அப்படின்னா எக்காலத்துக்கு முன்பாக நடக்குது. அப்ப எக்காலம் வருதுன்னு சொன்னா அதுக்கு முன்பதாக நான் ஆல்ரெடி சொன்னேன், அடுத்த கடைசியா நடக்கிற 3 டிசாஸ்டர் அழிவுகளும் இயற்கை பேரழிவு அல்ல, அது மனுஷனால வர்ற போர்களை குறிக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் 4 டிசாஸ்டரும் 4 அழிவுகளும் இயற்கை பேரழிவுகளை குறிக்குது இல்லைங்களா? இப்ப நம்ம அதனால பார்த்தோம், முதலாவது அதிகாரத்துல எதை பாக்குறோம்னு சொன்னா இயற்கை பேரழிவை பாக்குறோம். கரெக்டுங்களா? முதலாவது அதிகாரத்துல தேவன் என்ன சொல்றாரு சொன்னா 4வது வசனம் சொல்றாரு, என்னோட பெரிய சேனையை அனுப்புறன்றார். அது என்னவா இருக்குது, இயற்கை பேரழிவு. 2வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு சொன்னா யுத்தத்தை சொல்றாரு. அது யுத்தம்ன்றது மனுஷனால ஏற்படுறது. இந்த பாபிலோன் யூதாவை சிறை பிடிக்கிறத குறித்து சொல்லப்படுது. சொல்ற புரியுதா உங்களுக்கு? 1வது அதிகாரத்துல பச்சை புழு, பட்டை பூச்சி, முசுக்கட்டை பூச்சி, வெட்டுக்கிளி, இது இயற்கை. நம்ம எக்காலங்கள்ல பாக்குறது முதல் 4 எக்காலங்களை குறிக்குது. 2வது அதிகாரத்துல எக்காலம் ஊதுங்கன்றது நியாய தீர்ப்பு, அதாவது உலக ரீதியான வார குறிக்குது. ரெண்டு விஷயமும் இதுல 2 விஷயங்களும் இதுல பொருந்தும். 3வது அதிகாரத்துக்கு போனீங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். 2வது அதிகாரம் 28, 29 படிங்களா? 2வது அதிகாரத்துல 28, 29 படிங்க. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். கவனிங்க நல்லா. இப்போ 2வது காரியத்துக்கும் 3வது காரியத்துக்கும் 2வது அதிகாரத்துக்கும் 3வது அதிகாரத்துக்கும் என்ன வருதுங்க, என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், தகம் மூலமே தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்ற மாதிரி என் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு இல்லையா? இது எங்க நடந்துச்சு? பெந்தகோஸ்தேல நடந்துச்சு. நடந்துச்சா இல்லையா? பெந்தகோஸ்தே வாசிங்க. பெந்தகோஸ்தேல அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். வாசிமா. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகளின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம், அக்கினி, புகைக்காடாக அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அது கீழே
அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இப்ப 16 வசனத்துல பாருங்க சொல்லப்படுது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தது. இது எது நடந்ததுன்னு சொன்னா, பெந்தகோஸ்தே நாள்ல இவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு மேலறையில கூடி இருக்கும் போது அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. அந்நிய பாஷை பேசும்போது மத்த யூதர்கள், அங்க இருக்கிற மத்த யூதர்கள், பண்டிகை வந்த யூதர்கள்லாம் இவங்க எல்லாம் பைத்தியக்கார மாதிரி பேசுறாங்களே, இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க குடிச்சவங்க மாதிரி பேசுறாங்களேன்னு சொல்லும் போது பேதுரு ஃபர்ஸ்ட் எழுந்து நின்று ஃபர்ஸ்ட் சபைக்கு பிரீச் பண்ணப்படுறது எந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்துன்னு சொன்னா யோவேலை எடுத்து. எதை எடுத்து? பெந்தகோஸ்தேனால வந்த பரிசுத்த ஆவி யோவேலினால் சொல்லப்பட்டுதான் இது. ஏன்னா கடைசி நாட்கள்ல, அப்படின்னா எது கடைசி நாள்? அங்க பெந்தகோஸ்தே நாள் கடைசி நாளா, இப்போ நடக்கிறது கடைசி நாளா? அங்க என்ன சொல்றது பாருங்க, 17 வசனம் 17 வசனம் வாசிங்கம்மா. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மேல வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசியாகி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடக்குதுன்ற. இது பெந்தகோஸ்தேனால 120 பேருக்கு மேல பரிசுத்த ஆவி வந்து அந்நிய பாஷை பேசின அந்த காரியம் யோவேல சொல்லப்பட்டது மாதிரி நடக்குது. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்ல, அது நடந்திருக்கு அப்படின்றாரு. அப்போ பேதுரு சொல்ற கடைசி நாள் எது? அப்போ புரியுதா இல்லைங்களா? பேதுரு அந்த நாளே கடைசி நாள்ன்றாரு. ஆனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கர்த்தருடைய பயங்கரமான நாள் வருது, அதாவது நியாய தீர்ப்பின் நாள் வருது, முன்னாடி திரும்பவும் எகைன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ள காரியத்தை குறித்து பேசுது இந்த வசனம். அப்ப 2 விதமான கர்த்தருடைய நாள் இருக்கா? நான் தான் முன்னாடியே சொன்னேன், கர்த்தருடைய நாள் 2 வகையா இருக்கு. ஒண்ணு பெரிதான நாள், இன்னொன்னு அப்ப அந்த பெரிதான நாள்ல நடந்த அந்த பழைய ஏற்பாட்டுடைய முடிவுல கர்த்தருடைய நாள் இருந்துச்சு, அது பெரிதான நாள். அந்த நாள்ல நடந்த முதல் அந்த தீர்க்கதரிசனத்துடைய ஒரு பாதி நிறைவேறுதல் இது. ஒரே தீர்க்கதரிசனம் வேறு காலகட்டத்தில் நடக்குது. இதே திரும்ப ரெஸ்டர் சபைக்கு வந்து திரும்ப என்ன பண்ணுது? ரெஸ்டோர் பண்றதுக்கு இந்த 6 சபைக்காலம் முடிஞ்சு 7ஆம் சபைக்காலம் வரும்போது திரும்பவும் இந்த வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் மூலமாகவும் திரும்பவும் வார்த்தை திரும்ப கட்டப்படுது சபைக்குள்ள. அது திரும்ப இங்க நடக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நடக்குது. எங்க நடக்குதுன்னா 5வது எக்காலத்துக்கும் 6வது எக்காலத்துக்கு அப்புறம். எப்போங்க? 5வது எக்காலம் எப்போ வந்துச்சுங்க? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1918 இருந்து 14 18 கரெக்டுங்களா? அப்புறம் 6வது எக்காலம் செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ வந்துச்சு? 1939 இருந்து 45 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் இப்போ 2வது அதிகாரம் மூடி கடைசியில இந்த வசனம் சொல்லுது. கரெக்டா? 2வது அதிகாரத்துடைய கடைசி 28 29 28 29 அது கீழே பாருங்க. 32 வசனம் வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமா, சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும். சத்தமா வாசிங்களேன். எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் நீதியா இருக்கிற ரட்சிப்பு உண்டாயிரும். திரும்ப தேவன் என்ன பண்ணாரு? செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இங்க சொல்லப்படுது, திரும்ப மீதியானவர்கள் தேசத்துக்குள்ள கூட்டுவேன், அப்போ திரும்ப என்னோட ஆவி திரும்ப என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன்னு சொல்லி யூதர்களுக்கு சொல்லப்படுது. இது சபைக்கு சொல்லப்படுது. இதுதான் பவுல் சொல்ற, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல ரோமர் என்ன பண்றாரு? ரோமர்ல பவுல் என்ன சொல்றாரு சொன்னா, திரும்ப யூதர்கள்ல ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும், யூதர்கள் திரும்ப உள்ள வருவாங்கன்றதை குறிச்சு இந்த வசனம் தான் சொல்லப்படுது. சபை திரும்ப ரெஸ்டோரேஷனை பெற்றுக்கொள்ளும். ஒண்ணு சபைக்கானதான் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க சொல்லப்படுறது யோவேல் யாருடைய தீர்க்கதரிசி? யூதருடைய தீர்க்கதரிசி. யூதர்களுக்கு சொல்லும் போது யூதர்கள் வந்து 1ஆம் வருகையிலையும் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, 2ஆம் வருகையிலும் இதை பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்க. எப்போ? 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கும் சென்ட்ரல 3வது அதிகாரம் எத்தனாவது எக்காலம்னு சொன்னேன் நான்? எத்தனாவது எக்காலங்க? முதல் எக்காலம் வந்து முதலாவது அதிகாரம் 5வது எக்காலம், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 2வது அதிகாரம் 2வது உலக யுத்தம், அதாவது 6வது எக்காலம். 3வது அதிகாரம் 7வது எக்காலம், அதாவது 3வது உலக யுத்தம். இப்ப 2க்கும் 3க்கும் சென்டர்ல தான் நம்ம இருக்கிறோம். புரிச்சா இல்லைங்களா? அப்ப இந்த நேரத்துல தான் திரும்ப ரெஸ்டோரேஷன், இந்த ஆவி ஊற்றப்படுதல் இருக்கு. அப்படின்னா என்னங்க? பின்மாறி ஊற்றப்படுதலை குறிச்சு சொல்லப்படுது இல்லைங்களா? இப்ப இன்னொரு வசனம் இங்க சொல்லப்படுது பாருங்க. ஏற்ற காலத்துல 23 வசனம் பாருங்களேன். 2:23 சீக்கிரம் வாசிங்களேன், டைம் இல்ல. 2:23 சீயோன் குமாரரே, உன் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, இங்க பாருங்களேன், தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அப்படின்னா இந்த இடத்துல 2வது அதிகாரத்துக்கும் 3வது அதிகாரத்துக்கும் சென்ட்ரல் தான் நம்ம இருக்கிறோம். மீன்ஸ் 2வது அதிகாரம்ன்றது
இரண்டாவது உலக யுத்தம், மூன்றாவது அதிகாரம்ன்றது மூன்றாவது உலக யுத்தம், அதாவது அருமையாகும் சென்ட்ரல் தான் இருக்கிறோம் இப்போ. அப்போ ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனமே சொல்றது எக்காலம் ஊதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது அதிகாரத்துல யூதர்கள் தேசத்துக்குள்ள வரதுக்கு. இந்த இடத்துல திரும்ப தேவன் பின்மாறிய முன்மாறி ஊற்றுவார் இல்லைங்களா? இங்க என்ன சொல்றது? 3 விஷயங்கள் சொல்லப்படுது, கவனிங்க நல்லா. சியோன் குமாரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு களி கூறுங்க, சரி மகிழ்ந்து களி கூறுங்கள், அவருக்கு தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து. கொடுக்குறாரா? முன்மாரி இல்லைங்களா? ஃபார்மர் ரெயின் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அப்படின்னா இங்க 2 முன்மாரி இருக்கும். எத்தனை முன்மாரி? உங்களுக்கு தானே பேசுறேன், வாய் திறந்து பேசுங்களேன். எத்தனை முன்மாரிங்க? 2 முன்மாரி, ஒரு பின்மாரி இருக்கும். அப்படின்னா இது எப்படி எப்ப வருதுன்னு சொன்னா, விளைச்சலின் போது விதை விதைக்கப்படும் போது ஒரு முன்மாரி வரும். முன்மாரி மலை, மாறினா மலைன்னு அர்த்தம், புரியுதுங்களா? பின்மாரி அப்படின்னு சொன்னா திரும்ப விதை அறுக்கும் போது ஒரு முன்மாரி பெய்யும், அதுக்கப்புறம் பின்மாரி பெய்யும் விதை நேரத்துல. புரிஞ்சா உங்களுக்கு? அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற முன்மாரின்ற வார்த்தையுடைய எபிரேய வார்த்தை மூரேன்னு சொல்லப்படுது. மூரேன்னு சொன்னா போதக மலைன்னு அர்த்தமா. என்ன அர்த்தம்? திரும்ப போதகம் முன்மாரி விதை விதைக்கப்படும் போது ஒரு போதக மலை பெஞ்சு அப்படின்னு சொன்னா ஆதி அப்போஸ்தலர் சபை காலத்துல போதக மலை பவுல் மூலம் பிரசங்கிக்கப்பட்டுச்சு. தேவன் திரும்ப முன்மாரியை பே பண்ணார். எகைன் திரும்ப இங்க என்ன சொல்லப்படுது? 2வது முறை வருது இல்லைங்களா? என்ன சொல்லுது பாருங்க, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து. அதுதான் ஆதி அப்போஸ்தலர் உபதேசம். உங்களுக்கு அது வந்துச்சு. கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். இந்த பின்மாரின்றதுதான் எகைன் தீர்க்கதரிசி செய்தியின் மூலமா ஆதி அப்போஸ்தலர் உபதேசம் திரும்ப அளிக்கப்படுதலும், அது மூலமா ஒரு வல்லமை திரும்ப அளிக்கப்படுதலும் எகைன் பின்மாரி. அதான் சபையின் மூலமா நடக்க இருக்கிற அந்த தேர்ட் புல் மினிஸ்ட்ரி, செகண்ட் ரைடுன்றது தான். எங்க நடக்குது? 2வது எக்காலத்துக்கும் 3வது எக்காலத்துக்கு சென்ட்ரல் அங்கதான் இருக்கிறோம். இந்த இடத்துல எக்காலம் ஊது, 2வது எக்காலம் ஊதும் போது ஜனங்கள் மேல ஒரு தேசம் வருது, மீன்ஸ் நியாய தீர்ப்பு வருது. எல்லாம் யூதர்கள் தேசத்துக்குள்ள சேர்க்கப்படுறாங்க. இதே நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம், அனாயிட்டிங், அதாவது செகண்ட் அவுட் போரிங் சொல்லுவாங்க. செகண்ட் அவுட் போரிங் என்னங்க? 2வது ஊற்றப்படுதல். அவுட் போரிங் என்ன அர்த்தங்க? ஊற்றப்படுதல். சபை திரும்ப பரிசுத்தாவினால் நிறைஞ்சி வல்லங்களை அற்புத அடையாளங்களையும் மார்க் 16 நிரூபிக்கிற காரியம். சின்ன புக்கு தான், எவ்வளவு ரகசியம் இதுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் வீக் வரும்போது அந்த திரும்ப அளிக்கப்படுதல் செய்தி நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப யோவேல் மூலமா சொல்லப்பட்ட விஷயம் அடுத்தது இதேதான் சொல்ல, இதே விஷயம் தான் வாசிக்கிறேன் பாருங்க. இதேதான் தானியேல் 7வது அதிகாரத்துல இருக்குது, இதே எசேக்கியேல் 32 இருக்குது, இதே ஏசாயா 44:4 இருக்கு, இதே மத்தேயு 24 அதிகாரத்துல இருக்கு. மத்தேயு 24 என்னது? ஆல்ரெடி சொல்லியிருக்கு. மத்தேயு 24 என்ன? 7 முத்திரைகள். கரெக்டுங்களா? மத்தேயு 13 அதிகாரம் என்ன? 7 சபை காலங்கள், 7 ஓமைகள் சொல்றாரா? சபை காலங்கள். மத்தேயு 24 வரதுக்கு முன்னாடி அவர் 22ல இருந்து ஐயோக்களை பேசிட்டு வர்றாரு. அப்படின்னா இவங்க, அதாவது இவங்களை பார்த்து அண்ணா காய்ஃபாவை பார்த்து உங்களுக்கு ஐயோன்னு ஐயோன்னு எதை குறிக்கும்? ஐயோன்றது எக்காலங்களை குறிக்கும். எக்காலங்களை பேசிட்டு இயேசு கிறிஸ்து ஐயோக்களை பத்தி, சரி ஐயோக்களை பேசிட்டு அப்புறம் முத்திரைகளை பத்தி பேசுறோம் 24 அதிகாரத்துல. நீ படிச்சு பாருங்க, போயிட்டு உள்ள வீட்டுல படிங்க. அப்போ அதுல பேசும்போது தான் என்ன சொல்லப்படுது? என்ன சொல்லுதுன்னா 24 அதிகாரத்துல தான் என்ன பண்ணாருங்க? 24 ரோமர் 10:13 பவுல் சொல்றாரு, அதாவது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா இந்த வசனம் எங்க சொல்லப்படுறதுன்னா யோவேல்ல சொல்லப்பட்ட வசனம் இது. அதாவது 21 வசனம் ஆச்சு. நான் இப்போ 21 சரி 21 இல்ல 28 வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்தின் மேலும் எருசலேமின் மேலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருக்கிற இடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இது எங்க சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னா 24 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து முத்திரையில் திறக்கும்போது இந்த விஷயத்த சொல்றாரு. எங்க சொல்றாரு? அவர் நாமத்தை தொழுது, நாமம் திரும்ப வெளிப்படுத்தப்படும். 2000 வருஷமா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துன்ற நாமம், அந்த ஞானஸ்தானம் எல்லாம் என்னங்க டவுன்ஃபால் ஆச்சு. திரும்ப இந்த காலம் வரும்போது, திரும்ப அளிக்கப்படுதல் காலம் வரும்போது யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லுது கர்த்தருடைய நாமம் திரும்ப தொழுது கொள்ளப்படும். ஏன்னா அங்க ஹிஸ்டரியின் படி 6 காலமா 6 வருஷமா என்ன பண்ணல? அத்தாலியல் என்ன பண்ணல? தேவனை ஏதோ ஆராதிக்காத நிலைக்குள்ள போயிருந்தான். எகைன் இந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் மூலமா
திரும்ப யோவாஸ் ராஜா வரும்போது தேசம் திரும்ப புனர் அமைக்கப்படுது. இந்த இந்த எல்லா விதமான நியாய தீர்ப்புகளுக்கு விலகி திரும்ப எல்லாமே தேவனை ஆராதிப்பாங்க, பண்டிகை இருக்கும், பலி இருக்குன்னு சொன்னார். எங்க அந்த இடத்துல அது எப்படி இந்த காலத்துல பொருந்ததுன்னு சொன்னா 7 சபை காலமா நாமம் போயிடுச்சு. 6 சபை காலமா முதல் சபை காலத்துல இருந்து திரும்ப இந்த காலம் வரும்போது திரும்ப தேவன் எல்லாத்தையும் திரும்ப என்ன பண்றாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து ரெஸ்டோர் பண்றார். யாருக்கு சொல்றது? யூதர்கள் திரும்ப ரெஸ்டோர் ஆக போறாங்க. அதான் கடைசியில சொல்றது இல்ல, என்ன சொல்றது? சியோன் பர்வதத்தில் உள்ள எருசலேமில் உள்ள கர்த்தர் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்கள் இடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். யார் மீதியான இருப்பார்கள்? யூதர்கள். 1,44,000 யூதர்கள் திரும்ப வரவழைக்கப்படுவாங்க. எப்போ? 2வது உலக யுத்தத்துக்கும் 3வது உலக யுத்தத்துக்கும் சென்ட்ரல்ல நடக்கிற காரியம் இது. நான் சொல்றது டைரக்டா மெசேஜ்க்கு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. பட் இந்த புஸ்தகம் இங்க இப்படிதான் பொருந்தது. புரிஞ்சா உங்களுக்கு? நதா காட்டினா உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, 4 வாம்ஸை பத்தி பேசி நான் முடிக்கிறேன். 4 புழுக்களை குறிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. 4 புழுக்கள். தேவன் எப்படி தன் சேனை எப்படி அனுப்புறாரா? ஃபர்ஸ்ட் பச்சை புழு அனுப்புறான். அது செடியில இருக்கிற ஒரு பாகத்தை சாப்பிடுது. நான் நெக்ஸ்ட் வீக் காட்டுறேன் அந்த காரியத்தை. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. ஒரு செடி இருக்கு, ஒரு பூச்சி வந்து என்ன பண்ணுது? கனியை சாப்பிடுது. அடுத்த பூச்சி இலையை சாப்பிடுது. அடுத்த பூச்சி தண்டுடைய தோலை சாப்பிடுது. அடுத்த பூச்சி உள்ள போய் அந்த மரத்தை ஃபுல்லா சாப்பிடுது. 4 வேறு மட்டும் மிச்சமா இருக்குது. அப்போ இதுதான் இந்த மரம்ன்றதுதான் யூத சபையை சொல்லுது. இங்க சொல்றது யாரும் சொல்றாரு? யூத சபைய தேவன் எப்படி அதை கொடுத்து நியாயத்திற்குள்ளாக்கி 2000 வருஷமா நியாயத்திற்குள்ளாக்கி திரும்பவும் என்னோட சேனையை நான் அனுப்பின சேனைகளை எப்படி பச்சித்த வருஷங்களின் தொகையை திரும்ப என்ன பண்ணுவேன்? திரும்ப ரெஸ்டோர் பண்றேன்றார். அதான் நான் வாசிக்கிறேன் பாருங்க. முசுக்கட்டை பூச்சி தின்றது. அது கீழே பாருங்க, ஆமோஸ்ல அதே விஷயம் சொல்லுது. நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புலிகளும் பச்சுத்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திருமளிப்பேன். ஃபர்ஸ்ட் அவரே அனுப்புறாரு. ஒரே தீர்க்கதரிசி சொல்றாரு. இதை எப்படி சொல்றாரு பாருங்க. இது 4 பூச்சிகள் அல்லன்றார். என்ன பூச்சி இல்லையா? ஒரே பூச்சி தான் மியூட்டன்ட் ஆகி 4ஆ மாறுது. இந்த பூச்சி தான் என்ன பண்ணுது? மியூட்டேஷன் அடைஞ்சு வேற பூச்சியா மாறி ஃபர்ஸ்ட் கனியை சாப்பிட்டு மியூட்டேஷன் ஆகி வேற பூச்சியா மாறி இலையை சாப்பிடுது. இலையை சாப்பிட்டு மியூட்டேஷன் ஆகி தண்டுடைய தோலை சாப்பிடுது. அதே மியூட்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் மரத்தை சாப்பிடுது. இப்படி ஒரே பூச்சி தான். அப்படின்னா இது சபை காலத்துல வர்ற ஒரே குதிரை மேல ஏறி இருக்கிற அந்திகிறிஸ்து தான் குதிரைகளை மாத்துறதுக்கு அடையாளமா இருக்குது. புரிஞ்சா? எல்லாத்தோட கனெக்ட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீக் நான் காட்டுறாது. ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், ஆயினும் இத்தகைய நிலைமை கடைசி காலத்தில் அவளுக்கு எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பதாக கர்த்தர் யோவேல் 2:25 வாக்களித்துள்ளார். நோட்ஸ். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இவ்விதம் ஒவ்வொரு பூச்சியும் சபையை தின்று போட்டு முடிவில் அடிமரம் மாத்திரம் மீந்தி இருக்கிறது. இது கீழே பாருங்க. ரோமர்கள் விட்டதை லுத்ரன் ஸ்தாபனத்தினர் தின்றனர். லுத்ரன் ஸ்தாபனத்தினர் விட்டதை மெத்தோடிஸ்ட் ஸ்தாபனத்தினர் தின்றனர். மெத்தோடிஸ்ட் விட்டதை பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்தினர் தின்றனர். அடிமரம் மாத்திரமே எஞ்சி இருந்தது பாருங்கள். அது கீழே பாருங்களேன். நீங்கள் அது என்ன என்று அறியீர்களா? முசுக்கட்டை பூச்சி, வெட்டுக்கிளி யாவும் ஒரே பூச்சி தான் வளர்ச்சியில் வித்தியாசமான நிலையை அடைவது ஆகும் என்று புத்தகங்களின் வாயிலாக அறியலாம். அந்த குறிப்பை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முத்திரைகளுக்கு பாருங்கள், ஒரே பூச்சிதான் வித்தியாசமான நிலைகளில் காணப்படுகிறது என்பதை முத்திரைகளின் ஒன்றன் பின் ஒன்றாக சிந்திக்கும் போது அறிந்து கொள்ளலாம். ஒரே பூச்சிதான் வளர்ச்சியில் 4 வித்தியாசமான நிலைகளை அடைகிறது. இதான் சொல்ற தீர்க்கதரிசி. அப்போ அந்த தேசத்தின் மேல தன்னுடைய சேனை அனுப்பி நியாய தீர்ப்புக்குள்ள மாத்துறாரு. எதுக்குன்னா ஜனம் தம் பக்கம் என்ன பண்ணும்? திரும்பணும். சரியான வித்து திரும்ப ராஜ்யபாரத்துல வந்து உட்காரணும் அப்படின்றதுக்காக அங்க என்ன காணப்படுது? 4 புழுக்கள் காணப்படுது, போர் காணப்படுது, எக்காலம் காணப்படுதா இல்லையா? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளை குறிச்சு இருக்குது. அவுட் போரிங், அதுனா பின்மாறி முன்மாறி ஊற்றப்படுதலை குறிச்சு சொல்லுது. அதே போல அவர் நாமம் திரும்ப ரெஸ்டோர் ஆகுது, அவருடைய பேர் திரும்ப ரெஸ்டோர் ஆகுது. அந்த காரியத்தை குறிச்சு சொல்லுது. அதே போல என்னங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படுதலை குறிச்சு சொல்லுவது. சியோனில தேவன் எப்படி வாசமாயிருப்பார்ன்றதை குறிச்சு சொல்லுது. புரிஞ்சா உங்களுக்கு? இது எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் சபை 7ஆம் சபை காலத்துல வரும்போது சபை எப்படி ரெஸ்டோர் ஆகுது. அதே போல
யூதர்கள் எப்படி ரெஸ்டோர் ஆகிறாங்க 1,44,000 பேர்ன்றதை குறிச்சு சொல்லுது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இதுதான் எங்க என்ன திரும்ப அந்த புக்ல இருந்து சின்ன சின்ன லைன் மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்படுது பாருங்க, 6ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் 4 வசனமும் 4 பூச்சிகள் வரதை குறிச்சு சொல்லுது. அதான் நோட்ஸை பார்த்தே வரங்க. அப்புறம் 6வது வசனம், எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதுதான் பாபிலோன் இந்த யூதாவை சிறையிருப்புக்குள்ள கொண்டு வருகிற காரியத்தை சொல்லுது. புரிஞ்சா உங்களுக்கு? அது என்ன பண்ணுது, என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உறுதி போட்டது. எப்போதுமே திராட்சை செடி யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா புறஜாதிக்கு அடையாளமா இருக்கிறாங்க. திராட்சை எதுக்கு அடையாளமா இருக்குது? திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமா இருக்குது? ரெவலேஷன் நாள் வர்ற எழுப்புதல் அடையாளமா இருக்குது. அத்தி மரம் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? யூதர்கள். அப்ப இது ரெண்டும் காணப்படுது, ஒரே டைம்ல நடக்குது. என் திராட்சை செடி அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அந்த பூச்சிகள் செய்து. அதே போல பாபிலோட சிறையிருப்பு அப்படின்னா இன்னைக்கு சபை மீது பாபிலோன் சிறை எடுத்து இருக்குது. மிஸ்ட்ரி பாபிலோன் சிறையிருப்புக்குள்ள சபை இருக்குது. தேவத்தை ரெஸ்டோர் பண்றதா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதுக்கீழ பாருங்க, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அயிற்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆராதனை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 6 வருஷம் அத்தாலியால் வந்ததுனால தேவாலயத்துல எந்த ஒரு விதமான பலிகளும் ஆராதனை முறைமைகளும் இல்லை அப்படின்றது. புது திராட்சை ரசம் வச்சு போயிட்டு, புது திராட்சை ரசம்ன்றது என்னங்க? நியூ ரெவலேஷன், புது ரெவலேஷன் இல்லாம போயிடுச்சு அப்படின்றத குறித்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வர பயிரிடும் குடிகளை வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிடுச்சு. கோதுமை வார்கோதுமை நம்ம வெளிப்படுத்தல முத்திரையின் கீழே 3ஆம் முத்திரையில பாக்குறோம். கோதுமையும் வார்கோதுமையும் கரெக்டுங்களா? கோதுமையும் வார்கோதுமையை குறிச்சு நம்ம பாக்குறோம். இப்ப இது ரெண்டும் அப்பத்துக்கு அடையாளமா காணப்படுது இல்லைங்களா? ஒரு கூட்ட சபை இன்னொரு கூட்ட சபையை குறிச்சு காணப்படுது. புரிஞ்சு உங்களுக்கு? அது கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஆசாரியர்களே ரட்டு உடித்து கொண்டு புலம்புங்கள், மீன்ஸ் தங்களை தாழ்த்துறதுக்கு அடையாளமா இருக்குது. அதனால தாழ்த்துங்கள் செய்தியை தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். அது கீழே பாருங்க 15ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் சபைமா இருக்கிறது. மீண்டும் எங்க வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். எங்க வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய நாள் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு? 1963 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது எது வரைக்கும் போவோம்? அந்த 1000 அரசாட்சி வரைக்கும் போவோம். கர்த்தருடைய நாள் மனவாட்டிய பலமல்ல தூதன் அவர் இறங்கி வந்திருக்கார். அது கர்த்தருடைய நாளுடைய தொடக்கம். முடிவு அருமகதம்லாம் கர்த்தருடைய நாள் தான். அது எது வரைக்கும் போவோம்? 1000 வருட அரசாட்சி வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் 2வது அதிகாரம் பாருங்க. 2வது அதிகாரம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், அதான் ட்ரம்பட் சவுண்ட். முதலாவது உலக யுத்தம் முடிஞ்சு அப்புறம் 2வது உலக யுத்தத்தை குறிச்சு அந்த 2வது அதிகாரம் பேசுது. அதுக்கப்புறம் பலத்த ஜாதின்றது பாபிலோனை குறிக்குது. அதுதான் தேசத்து மேல மூடுது. இன்னைக்கு பாபிலோன், அதாவது தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐக்கிய நாடுகள் மீதான படையெடுப்பு, ஐக்கிய நாடுகள் ஆல்ரெடி உளுந்துச்சுன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அது மாதிரி சபை மீது பாபிலோன் படையெடுத்து இருக்குது. பாபிலோனுடைய ஐடியாலஜிஸ் எல்லாம் எங்க இருக்குது? இப்போ சபைக்குள்ள இருக்குது. அப்படி அந்த காரியத்தை குறித்து சொல்லுது. அதுக்குள்ள பாருங்க, அதுக்குள்ள அடுத்த லைன் மட்டும் முக்கியமா காட்டுறேன் பாருங்க. அவைகள் அதுக்கு பின்பதாக அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரமும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். இது எங்க காணப்படுதுன்னா 6வது எக்கால முத்திரையின் கீழே காணப்படுது. 6வது முத்திரை என்னங்க? 6ஆம் முத்திரை கீழே இருக்கிற 3 ரகசியங்கள் என்ன பார்த்தோம்? 1, 1,44,000 யூதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் ரட்சிக்கப்படுறாங்க. பூமி சுத்திகரிக்கப்படுது. ஏன்னா 6வது முத்திரை என்ன முத்திரைன்னு சொல்லி பார்த்தோம்? சுத்திகரிப்பின் முத்திரைன்னு பார்த்தோம். அதனாலதான் 6ஆம் முத்திரையின் கீழே தான் 7 எக்காலம் பூமியை சுத்திகரித்து 1000 வருட சாட்சிக்கு ரெடி ஆகுது. இது 6வது முத்திரை. இங்க நான் வாசிக்கிறது, பூமி அசையுது. பூமி அசைஞ்சு சந்திரனோ சூரியனோ நட்சத்திரமோ ஒளி கூடாம இருக்கிற அந்த காரியம். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அது கீழே தான் பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உங்களுக்கு வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து, அப்படின்னா டர்ன் பேக், அதான் திரும்புதல். அந்த டர்ன் திரும்புதல், திரும்ப அளிக்கப்படுதல், திரும்புகிற நேரத்துல நம்ம இருக்கிறோம். 15ஆம் வசனம், திரும்ப சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். ஏற்கனவே அங்க ஒரு எக்காலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க எக்காலம் வந்திருக்குதா? 2வது அதிகாரத்துல இதை காட்டிட்டு இருக்கிறாங்க எக்காலம் வர்ற அந்த காரியத்தை குறிச்சு. புரிச்சுக்கணும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் மணவாளனுடைய அறிவிப்பு 16வது அதிகாரம், ஜனத்தை கூட்டுங்கள். எக்காலத்துக்கு கீழே தான் என்ன கூட்டுறாங்க? ஜன கூட்டுதல். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை பாலுங்கிற குழந்தைகளை கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறையை விட்டு புறப்படுவார்களாக. மணவாளன் மணவாட்டி சந்திக்கிறதான நேரம், இடம் அப்படின்றது இந்த காலத்துல. கர்த்தருடைய பணிவிடைக்காரராய் ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிவீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பிவிட்டு புறஜாதிகள் அவர்கள் பலிக்கு நிந்தையாகவும் நிந்தைக்கும் உடைய சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். அப்படின்னா சபை பாதுகாக்கிறதுக்கு எதுவான காரியங்களை என்ன பண்ண சபை செய்யணும்ன்றது. அடுத்ததாக கடைசியா நான் முடிக்கிற பாருங்க 20வது வசனம், வட திசை சேனையை உங்களுக்கு முன்பாக தூரமாக விலக்கி
அதன் முன்பாக அதன் முன்தண்டு கிழக்கு கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கு கடலுக்கு நேராக வறட்சியும் பாலமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். இது எது கடல் சொன்னா, யூதர்கள் இந்த யூதா தேசத்துக்கு வடக்கு பக்கம் இருக்கிறது தான் பாபிலோன். பாபிலோன் வந்து நீங்க வார்த்தை கீழ்படிச்சீங்கன்னு சொன்னா அதை 2 கடலுக்கு தனியா பிரிச்சு விடுவான்றார். ஒரு கடல் மத்திய தரை கடல், இன்னொன்னு சவக்கடல். இந்த பக்கம் பிரிச்சு விடுவேன்னு சொல்றார். இப்போ இன்னைக்கு இருக்கிற சபைக்கு விரோதமா இருக்கிற அந்த ஆட்சி எதுன்னு சொன்னா பாபிலோன் தான். அந்த பாபிலோன் சபையை தாக்காதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன்றதான் இது 21 வசனம் சொல்லுது. இதுதான் நீங்க டினாமினேஷன்ல அதிகமா எடுக்கிற வாக்குத்தத்தம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எதுக்காக சொல்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்லுது இப்ப புரிஞ்சுங்களா? வாக்குத்தத்தங்கள்லாம் ஈஸியா இதுல இருந்து எடுக்கிறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எதுக்காக அந்த வாக்குத்தத்தம் வருது? மேல சொல்லப்பட்ட வசனத்துக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்படுது. கீழே முன்மாறி பின்மாறிய குறிச்சு இந்த வசனம் சொல்லுது. இது கீழே பாருங்க, கர்த்தர் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அது 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் இங்க பின்மாரியும் முன்மாரியும். பின்மாரி அப்படின்னா இங்க முன்மாரினா தீர்க்கதரிசி ஊழியத்தின் மூலமா வர்ற உபதேசமலை திரும்ப 7 முத்திரையின் கீழாக ஞானஸ்தானம் திருமளிக்கப்பட்டுச்சு, சர்ப்பத்தின் மீது திருமளிக்கப்பட்டுச்சு, வியாகரத்தை செய்தி திருமளிக்கப்பட்டுச்சு, 7 முத்திரையில் திருமளிக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் திருமளிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பின்மாறின்றதுன்னு சொன்னா வித்தான அறுவடை நேரத்துல, அப்படின்னா அறுவடைனா பூமி அறுவடை 3rd வேர்ல்டு வார் நேரத்துல சபை மேல எடுத்துக்கொள்ளப்படுற நேரத்துல சபை 2வது அறுவடைக்கு ஆயத்தப்படும். 2வது ஊற்றப்படுதலுக்குள்ள நடந்து 3ஆம் இழுப்பு சபைக்குள்ள நடக்கும். அதான் பின்மாறி. சொல்ற பின்மாறி புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப கர்த்தருடைய நாமத்தை நீங்க அப்ப துதிப்பீங்க. 7 சபை காலத்துக்கு அப்புறம் திரும்ப அவர் நாமம் துதிக்கப்படும். ஏன்னா சபை காலத்துல திரும்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பத்தி என்ன வெளிப்பாடு இல்ல. ஏன்னா யார் ஆண்டுது? அத்தாலியால் ஆட்சி செஞ்சு வந்தா திரும்ப தேவன் திரும்ப ரெஸ்டோர் பண்ணார். எப்போ? சபை காலத்துக்கு அப்புறம். திரும்ப அதுக்கப்புறம் தான் இங்க நான் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் வருது. 70 வருஷம் பாபிலோன் நியாய தீர்ப்பு வந்துச்சு. இதுதான் வந்து 16ஆம் வசனம் பாருங்க. 10-11 உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்களுடைய அறிவாள்களை ஈட்டிகளாக அறிவுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலும் ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே நீர் உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. இதுதான் கடைசிய காலம். அர்மெகதோன் வார், பூமி மற 3rd வேர்ல்டு வார் நியாய தீர்ப்பின் முடிவில் நடக்குது. ஏன் நடக்குது பாருங்க, என்ன நடக்குது? நீ ஜாதிகளை எழும்பி யோசாபாத்தின் பள்ளத்தாக்கில் வருவார்களாக. சுற்றிலும் ஜாதிகளை நியாயத்திற்கு அங்கே நான் வீற்றிருப்பேன். 3rd வேர்ல்டு வார்ல தான் தேவன் நியாய தீர்ப்புக்காக மனவாட்டியோடு கூட இறங்கி வருவார். எதுக்காக நடக்கும்? எருசலேமுக்காக நடக்கும். அதான் இங்க கடைசி 3rd வேர்ல்டு வாரை பத்தி இந்த வசனம் சொல்லுது. பயிர் முதிர்ந்தது, அறிவாளை நீட்டி அருங்கள். இதான் அறுவடை நடக்கும் போது, பூமியோட அறுவடை நடக்கும் போது 3rd வேர்ல்டு வார்ல அறுவடை நடந்து வித்துக்கள் 1000 வருஷத்துக்கு போகுது. வித்துக்கள் அல்லாது அக்கினி பதருக்கு போகுது. பதரெல்லாம் எதுக்கு போகுது? அக்கினி கடலுக்கு போகுது. இது எல்லாமே எங்க சொல்லப்படுது? இது பெரிய உபதேச புஸ்தகம். இது யோவேல். நான் தான் இதை காட்டினேன். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில, அதான் யோசாபாத்தின் பள்ளத்தாக்கு. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய நாள் சமீபித்து இருக்கிறது. நம்ம அங்க வந்திருக்கிறோம். 2nd வேர்ல்டு வார் முடிஞ்சு 3rd வேர்ல்டு வார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பூமியை தாக்குகிற நேரத்துல வந்திருக்கிறோம். இது யார் சொல்றது? யோவேல் சொல்றார். புரிஞ்சா உங்களுக்கு? அதுக்கப்புறம் 6வது முத்திரை, சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். இது கீழே தான் பாருங்க. அதுக்கப்புறம் எருசலேமில் சத்தமிட்டுவார் தேவன். இது கீழாமா கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து. அதான் யூத சபை ஃபர்ஸ்ட் வர்றது. எங்க கர்ஜிக்கிறார்? வெளிப்படுத்தல் 10 தானே அது. சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறது. அதான் சீயோனில் கர்ஜிக்கிறது. எருசலேமில் சத்தமிடுவார். அதான் யூதர்களுக்கு அவர் போறது. புரிஞ்சுக்கணும். வானம் பூமி அதிரும். அதான் 7வது கோப கலசம். 7வது எக்காலத்தின் கீழாக 7வது எக்காலம் என்ன காணப்படுது பாருங்க. நான் கடைசியா நான் முடிக்கிறேன். 7வது எக்காலம் பாருங்க. 7வது எக்காலம் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்து என்ன நடக்குது பாருங்க. 7வது எக்காலத்தின் நேரத்துல 13ஆம் வசனம். அந்த நேரத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். இதுதான் சொன்னேன். இங்க என்ன காணப்படுது? திரும்ப பூமி அதிர்ச்சி. தேவன் பூமி என்ன பண்ணார்? அசைப்பார். இது யூதர்களுக்கு எக்காலமா நடக்குது. புறஜாதிக்கு பூமி 23 டிகிரி சாஞ்சி இருக்குது இல்லையா? அப்போ சாஞ்சிருக்கா இல்லைங்களா? நீங்க கலசங்களை போய் படிச்சு பாருங்க. வெளிப்படுத்த 15-16 கடைசி கலசம் வந்து பூமி அதிர்ச்சியா இருக்கும். அந்த பூமி அதிர்ச்சி தான் 23 டிகிரி பூமி விழுந்து போனதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவார் தேவன். புரியுதா? எக்காலத்தின் கீழாக இந்த பூமி எருசலேம் ரெஸ்டோர் ஆகும். கலசத்தின் கீழாக பூமி திரும்ப விழுந்த நிலையிலிருந்து பூமி மாறும். புரியுதா? அப்ப இதுதான் சொல்றாரு, தேவன் திரும்ப பூமியை அசைப்பார். வானம் பூமி அதிரும். அதான் வந்து நீங்க
பவுல் எபிரேயர் சொல்வார், நான் ஒரு விசை வானத்தை பூமி என்ன பண்ணேன், ஆல்ரெடி அசைய பண்ண, திரும்ப அசையாதவைகள் அசையும் படிப்புக்கே திரும்ப அசைய பண்ணுவேன். அதுதான் இது. எவ்வளவு விஷயங்கள் டீட்டெயில் இருக்கு தெரியுங்களா? இதெல்லாமே கடைசியா, அதுக்கப்புறம் கடைசியில வெளிப்படுத்தல் 18ஆம் வசனத்துக்கு கடைசியில பாருங்க, ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சீத்தியம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். இது எங்கங்க, 1000 அரசாட்சிக்கு அப்புறம் வரப்போற அந்த ஆலயத்துல நடக்கிறது ஜீவ நதி புறப்படுற காரியத்தை குறித்து சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? நீர் பாய்ச்சலாக்கும் 1000 அரசாட்சியை குறித்து சொல்லுது இந்த வசனம், இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் எகிப்து பாலாய் போவும், ஏதோம் பாலாய் போவும். இது தேசங்கள் மீது வரும் நியாயத்தீர்ப்பை குறிக்குது. இவ்வளவு விஷயங்கள் இந்த புஸ்தகத்துல இருக்குது. நான் எல்லாம் நோட்டேஷன், சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வரும்போது ரெஸ்டோரேஷன் மெசேஜை மட்டும் நம்ம பார்க்கலாம். சபை காலங்கள்ல தேவன் எப்படி 7 சபை காலத்துல முத்திரையின் கீழாக சபைகளை ரெஸ்டோர் பண்ணார்ன்ற காரியத்தை குறித்து பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அகைன் திரும்ப சின்ன ரீகால் மட்டும் நான் சொல்றேன். எகைன் கவனிங்க, நீங்க நல்லா சின்ன ரீகால் மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த யோவேல் புஸ்தகம் எதுக்காக எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல ஒரு கிரைசிஸ் நடந்துச்சு. யாருங்க? ராஜா வித்து இல்லாம போயிருந்துச்சு இல்லைங்களா? யார் இருந்திருக்கணும்? யோவாஸ் வர்றதுக்கு முன்பதாக அத்தாலியால் ஒரு பெண் என்ன பண்றா, சபை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தா. சபை என்ன பண்ணக்கூடாது, ஒரு பெண் தன்னை ஆட்சி செய்யக்கூடாது, ஒரு ஆண் ஆட்சி செய்யணும். மீன்ஸ் அத்தாலியால் எதுக்கு அடையாளமா இருக்குது? இனி இருக்கிற உலகத்துக்கு ஸ்தாபன சபைகளுக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? அப்ப தேவன் திரும்ப ரெஸ்டோர் பண்றதுக்கு தான் ஜனங்களை திரும்பவும் என்ன பண்றாரு, இயற்கை ரீதியான அந்த உபாதைகளை கொடுத்து, டெசோலேஷனை கொடுத்து, அழிவுகளை கொடுத்து, பச்சை புழு, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, வெட்டுக்கிளி, இதை கொடுத்து என்ன பண்றாரு, அவங்களுடைய இயற்கையில ஒரு உபத்திரத்தை கொடுக்குறாரு. அதே நேரத்துல போரை கொண்டு ஜனங்களை திரும்பவும் கொண்டு வரதுக்கு இதோட வெளிகளை காட்டுறார். ஒன்று. ரெண்டாவது, கர்த்தருடைய நாளை குறிச்சு தான் அடையாளம் காணப்படுது. அதுக்கு முன்பதாக அவங்க மனம் திரும்பணும், மனம் திரும்பி பரிசுத்த உபவாச நாளை கூட்டணும். அப்புறம் பலிகளும் போஜன பலிகளும் பான பலிகளும் என்ன பண்ணுது, திரும்பவும் என்ன பண்ணுது, ரெஸ்டோர் ஆகுது. அப்படின்னா சபை காலத்துல அது இல்லாம இருந்துச்சு, திரும்பவும் ரெஸ்டோர் ஆகுது. ஏன்னா யாரு ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தது? அத்தாலியால் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தா இல்லைங்களா? அதாவது மகாவேசியுடைய குமார்த்தியாவும் நம்ம அதை பார்த்தோம். அடுத்ததான் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, எக்காலங்கள் ஊத்துகிற காரியம் இருக்குது. எக்காலங்கள் ஊத்துற காரியம் பாக்குறோமா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார். இந்த காரியத்தை குறிச்சு நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். அந்த நேரத்துல தேவன் என்ன பண்றாரு, செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் தேர்ட் வேர்ல்டு வாருக்கும் சொல்றல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். செகண்ட் அவுட் போரிங், முன்மாறி பின்மாறி ஊற்றப்படும். இது முதலாவது வருகையிலேயே அது காணப்படுச்சு. முதலாவது வருகையின் முடிவுல கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் கமிங் எண்ட்ல திரும்ப அதான் கடைசி காலமா இருந்துச்சு. கர்த்தருடைய நாளுக்கான பெரிதான நாள் இது, பயங்கரமான நாள் இது. அதனாலதான் மல்கியா 4:5 வாசிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளுக்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். அவன் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்துக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் எடுத்து திருப்புவான். அப்ப இதுல பிதாக்கள் இடத்துக்கு பிள்ளைகள் எடுத்துக்கு திருப்பதான் பெரிதான நாள் நடந்தது. யோவான் செஞ்சது பயங்கரமான நாள் நடந்தது. பிள்ளைகளுடைய இதயம் பிதாக்கள் இடத்துக்கு திருப்பப்படுறது. இதுலங்க மல்கியா 4. இது ரெண்டும் கர்த்தருடைய நாள்ல, பெரிதான நாள்ல யோவான் வந்தாரு. பயங்கரமான நாள்ல யார் வந்தது? பிரணாம் வந்திருக்கிறார். புரிச்சா உங்களுக்கு? ஏன்னா செகண்ட் ஒரு அவுட் போரிங்காக தேவன் யோவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இந்த நாள்ல அனுப்பி இருக்கிறார். பேசப்பட்ட காரியம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்க விஷயங்களை பேசியிருக்கேன். எகைன் இது போய் நீ வீட்டுல இந்த 3 அதிகாரத்தை வாசிங்க. நெக்ஸ்ட் வீக் வரும்போது ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் யாவரும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மளோட கூட இருப்பாரு. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி. கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக கூட நன்றி. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு செய்ய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு வார்த்தையின் வெளிப்பாடுகள் நிரப்பப்பட்டோம் ராஜா. கர்த்தாவே, இது சாதாரணமான வெளிப்பாடுகளோ சாதாரணமான காரியங்களோ அல்ல. முடிவின் நேரத்துல சபைக்கு என்ன நடக்குது, யூதர்களுக்கு என்ன நடக்குதுன்றதை குறிச்சு கர்த்தாவே 2007 வருடங்களுக்கு முன்பதாகவே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைத்திருக்கிறீர். அந்த காரியத்தை எங்கள் பகுதியை இந்த நேரத்துல நாங்கள் வாசித்தோம். இன்ற வேத வாக்கியம் இந்த தினம் நிறைவேற்று என்பதை நாங்கள் பார்த்தோம் ராஜா. கர்த்தாவே, இன்னைக்கு சபையானது மீண்டுமாய் கர்த்தாவே அதுக்குள்ள இறையா இருக்கிறது 4 புழுக்களுக்கும் திரும்ப நாங்கள் ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல வந்திருக்கிறோம். திரும்ப அழிக்கப்படுது காலத்துல அந்த கர்த்தாவே முன்மாறி பின்மாறி ஆனது திரும்ப ஊற்றப்படுகிற காலம் அது. இது கர்த்தருடைய நாள் இது ராஜா. கர்த்தாவே, மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுகிற காலம் இது. உம்முடைய நியூமாவானது கர்த்தாவே சபைக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எகைன் ஒரு அறுவடைக்குள்ளாய் நாங்கள் கடந்து கொண்டிருக்கிற ராஜா.
நீர் திரும்ப சியோனிலிருந்து முழக்கமிட்டு இருக்கிறீர். சிங்கம் கெர்ஜிக்கிறது போல முழக்கமிட்டு இருக்கிற ராஜா. நெக்ஸ்ட் எருசலேமுக்குள்ளாய் முழக்கமிட போய் கொண்டிருக்கிறீர். அதற்காக கூட நன்றி. இந்த நாள்ல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவரோட வெளிப்பாடுகளை நிரப்புங்க ராஜா. இன்னுமாய் நேரமானது சமீபமா இருக்கிறது, தாமதமா இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள கிருபைங்க. இந்த வெளிப்பாடுகளுக்கு வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நன்றி. இந்த எல்லா வெளிப்பாடுகளை அவர்களுக்கு புரிய கிருபை தாருங்க. அடியேன் மூலமா நீர் பேசி நீரே, அதுக்காக கூட நன்றி ராஜா. அது மட்டுமா தாழ்த்துக்கிற ராஜா. வந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. வியாதியோடு வேதனையோடு துன்பத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தவிர இந்த செய்தியானது ஆறுதலை தேர்தலை கூட்டி கொடுக்கின்ற ராஜா. அந்த வீட்டின் பார்த்து எண்ணெயின் பாத்திரத்தின் மாயின் பாத்திரத்தை ஆசீர்வதிங்க. அதே போல கத்தாவே புதன்கிழமை நடக்க போற ஆராதனைக்காக நன்றி. அந்த ஆராதனைக்கு எல்லோரும் வந்து கலந்து கொள்ள கிருபைங்க ராஜா. அதே போல இந்த மாதத்தின் 28ஆம் தேதியில் நடக்க போற அந்த ஆராதனைக்காக ஏற்ற ப்ரிப்பரேஷனை கூட்டி கொடுங்க. அதுல எல்லா விதமான ஆயத்த பணிகளை எங்களுக்குள்ளாய் நடக்க கிருபைங்க ராஜா. பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசனம் இருந்ததே, அதுக்காக கூட நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Gracias.